ம். ஹலோ ப்ரோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். மொபைல்ல இருந்தும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ மொபைல்ல ஏதோ ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸ்க்ரீனும் ஷேர் பண்ணியாச்சு. ஃபைன். ஓகே. இப்போ வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் பண்ணிடுறேன். கரண்ட் டைரக்டரியில தான் இருக்கேன். ஸோ நோட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் டிவைஸ் கனெக்ட் பண்ணணும். ஐபி அட்ரஸ் செக் பண்ணிக்கலாம். கனெக்ட் 92.160.1.7 நினைக்கிறேன். ப்ரோ நீங்க ஏடிபி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றீங்களா இல்லனா எப்படி ப்ரோ பண்றீங்க? எமுலேட்டர்ல ஏடிபி பண்றீங்களா? தான் ப்ரோ யூஸ் பண்றேன். நேத்து ஏடிபி தான் ப்ரோ யூஸ் பண்ணேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே கனெக்ட் ஆயிடுச்சு. ஐபி அட்ரஸ் போட்டோன்னே இப்போ டைரக்டா நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. தெரியுது. ஓகே. ஸோ ஸ்டார்ட் டீபக்கிங். ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக நம்ம நேற்று லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு விட்டோம் அப்படின்னா லைக் வந்துட்டு ஃபயர் ஸ்டோர் பேலன்ஸ் ஆப்ரேஷன் பண்ணும்போது தான் நம்ம வந்துட்டு கிளாஸ் எண்ட் பண்ணோம். லைக் வந்துட்டு இன்னும் ரிமைனிங்ஸ் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு அப்டேட் பண்ணணும், அப்புறம் delete பண்ணணும். ஆமாம்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ இது மட்டும் தான் வந்துட்டு நமக்கு இன்னும் ரிமைனிங் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஏபிஐ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ ஏபிஐ ஃபர்ஸ்ட் நம்ம யூஐ நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஐ டிசைன் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு லைக் ஏபிஐ கால்லாம் பண்ணலாம். எப்படி நான் வந்துட்டு ஏபிஐக்கு நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்புறம் ஏபிஐக்கு தென் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம லைக் எப்படி அந்த குறிப்பிட்ட ஏபிஐல இருந்து வேல்யூஸ் நம்ம ஃபெச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஸோ ஒரு டே வந்துட்டு இந்த பார்ட் வந்துட்டு கண்டிப்பா யூஐ டிசைன் பண்றதுக்கே போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல பார்க்கலாம். ஸோ முடிஞ்சாலும் நம்ம சீக்கிரம் நம்ம கவர் பண்ணலாம் ப்ரோ யூஐ. ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்போ பண்ணி வச்ச அப்ளிகேஷன் இருக்கு, வெதர் அப்ளிகேஷனு. ஸோ அதோட யூஐ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த கோட்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ, அந்த கோட் எல்லாமே வந்துட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா ப்ரோ? லைக் எது எது எப்படி எப்படி ஒர்க் ஆகுது முழுசா காப்பி பேஸ்ட் பண்ணாம லைக் இப்போ இந்த பார்ட் இருக்கு, இந்த ஒரு செக்மெண்ட் இருக்குன்னா இந்த ஒரு மெத்தடை மட்டும் நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட போறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அப்ளிகேஷன்ல வந்துட்டு ரன் பண்ணி காட்ட போறேன். இதுல வந்துட்டு என்னென்ன சேஞ்சஸ் ஆகுது, ஸோ இது மெத்தட் நம்ம போடுறதுனால என்னென்னலாம் நமக்கு அப்ளிகேஷன்ல வந்துட்டு சேஞ்சஸ் ஆகுது அப்படின்றத அந்த மாதிரி பார்த்துடலாம் ப்ரோ. ஓகேவா? ஸோ ஓகே அப்படின்னு ப்ரோ. இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஸோ நம்ம கோட் பண்ண மாதிரியும் ஆயிடும். ஸோ கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும். டைம் வேஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்காது. ஸோ அடுத்தடுத்து நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே. ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆகுது. ஓகே. அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இருங்க, ஸ்க்ரீன் கார்டு. ஓகே. அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஓகே. இதெல்லாம் நமக்கு நேற்றே ரன் ஆச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல்.
அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் கலரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அதுக்குள்ளே போகுது. ஸோ வித் அந்த கலர் வேல்யூவோட சேர்த்து எல்லாமே எனக்கு அடுத்த ஸ்க்ரீனில் வந்துட்டு ரீட் பண்ண முடியுது தனியாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்கு. லைக் ஒன்று வந்துட்டு டெலிட்டு, அப்புறம் இன்னொன்று வந்துட்டு அப்டேட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா அப்டேட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிரியேட் பண்ணுறோம். லைக் ஒரு நோட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு ஒரு நோட் நம்ம இங்க ஆட் பண்றோம். ரைட் நோட். ஜஸ்ட் அந்த கலெக்ஷன் நேம் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ இன் அவர் கேஸ் நம்மளோட கலெக்ஷன் நேம் பாத்தீங்கன்னா நோட்ஸ். ஸோ இதுல நான் டைரக்டா ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்துட்டு எனக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் வேணுமோ நான் ஆட் பண்ணிடுறேன். அதுவே வந்துட்டு எனக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் ஆயிடும். ஓகே. ஹலோ, கேக்குதா வித்யாஸ்ரீ? ஹலோ. ஹலோ கேக்குதாண்ணா? ஆ ஆ கேக்குதுப்பா. ஓகேண்ணா. நேத்து நேத்து ட்ரை பண்ணீங்களா? ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்களா? ரெக்கார்டிங்ஸ் பார்த்து ஏதாச்சும் ட்ரை பண்ணீங்களா? அது நேத்து ரெக்கார்டிங்ஸ் பார்க்கலண்ணா. பட் ஆனா ஓல்டு கிளாஸஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேண்ணா. ஓகேப்பா. நேத்து வெளியில போயிட்டேண்ணா. அதனால. சரிப்பா. ஓகே. ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யூஐ நம்ம பண்ணியிருந்தோம் நோட்ஸ் அப்ளிகேஷன். ஸோ தென் அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் பேஸோட நம்ம கனெக்ட் பண்ணி இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம் டேட்டா பேஸ்ல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லைக் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், ஜஸ்ட் வந்துட்டு ரீட் பண்ணியிருந்தோம், ரைட் பண்ணியிருந்தோம். அதாவது ரீட் பண்றது பாத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் இருக்குல்ல, இந்த டிஸ்பிளே ஸ்க்ரீன்ல நம்ம வந்துட்டு ரீட் பண்ணியிருந்தோம். ரைட் பண்றது இந்த ஆட் ஸ்க்ரீன்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, அதாவது இதுல நம்ம வந்துட்டு ரைட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் வந்துட்டு அப்டேட் அண்ட் டெலிட் இருக்கு. ஸோ அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னா, இப்போ எனக்கு வந்துட்டு இந்த பர்டிகுலர் காரை நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். இப்போ எக்ஸாம் ப்ரெப் இருக்கா? ஸோ இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு அடுத்த ஸ்க்ரீனுக்கு பாருங்க, வித் அந்த வேல்யூவோட எல்லாமே எனக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ எல்லாமே எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ நான் இதில் ஏதாச்சும் எனக்கு தேவைன்னா நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அப்டேட் கொடுத்தேன்னா, ஸோ இது எனக்கு வந்துட்டு அப்டேட் ஆகணும். அங்கே என்னோட டிபியில் அப்டேட் ஆகணும். இந்த அப்டேட் பட்டன் கிளிக் பண்ணணும். இல்லை எனக்கு வந்துட்டு இந்த நோட்டை வந்துட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய டாப் ரைட்ல இருக்கக்கூடிய அந்த டெலிட் ஐக்கான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்துட்டு டெலிட் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம பண்ண போறோம். அதாவது அப்டேட் அண்ட் டெலிட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்துடலாம், இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துடலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ரைட் பண்ணுறோம். அதாவது இப்போ நம்ம வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நோட் நம்ம ஆட் பண்ணுறோம். நமக்கு ரைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்றது பாருங்களேன். ஜஸ்ட் அந்த கலெக்ஷன் நேம் தேவை. அதுக்கப்புறம் டாட் ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதாவது இந்த கீ வேல்யூ பேரில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கலெக்ஷன், அதாவது நம்மளோட கேஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்ஸ் தான் நம்மளோட கலெக்ஷன் நேம். ஸோ அந்த கலெக்ஷன் நேம் டாட் ஆட் கொடுத்தோன்னே எனக்கு அந்த டேட்டாஸ் எல்லாமே நான் இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் தட் நான் ஆட் பண்ணிடுறேன். பட் ஆனால் எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, என்னால் அப்படி அப்டேட் பண்ணிட முடியாது டேரெக்டாக. அதாவது வெறும் கலெக்ஷன் நேம் மட்டும் கொடுத்து அப்டேட் பண்ணிட முடியாது. எனக்கு எந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டை வந்துட்டு அப்டேட் பண்ணணுன்றதை நான் மென்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் ஐடியும் எனக்கு தேவைப்படும் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ டெலிட் பண்ணுறதுனால எனக்கு இந்த டாக்குமெண்ட் ஐடி தேவைப்படும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஐடியை வச்சு தான் நான் வந்துட்டு முடிவு பண்ணணும், எனக்கு இதை அப்டேட் பண்ணணுமா இல்லை டெலிட் பண்ணணுமான்னு. ஸோ முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த டாக்குமெண்ட் ஐடி எனக்கு தேவைப்படுது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஒன்றும் இல்லை, இங்கே டிஸ்பிளே நோட்ஸ்ல நம்ம வந்துட்டு மொத்தமாக டிஸ்பிளே பண்ணுறோம்ல, இந்த ஸ்டெப்ஸ்ல பாருங்க. ஓகே, இந்த டிஎஸ் ஸ்டெப்ஸ்ல பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன சொன்னேன், இது மொத்தமா இந்த கலெக்ஷன், இந்த ஸ்ட்ரீம் பில்டர் வந்துட்டு மொத்தமா இந்த கலெக்ஷனை ஃபுல்லா ஸ்ட்ரீம் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்க உள்ளக்க நம்ம என்ன பண்றோம், இந்த ஐட்டம் பில்டர்ல வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம வந்துட்டு ஐட்ரேட் பண்றோம். ஸோ அந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நம்ம ஐட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணிடுறோம், ஜஸ்ட் வந்துட்டு டாட் ஐடி போட்டோன்னு எனக்கு என்ன கிடைச்சிருது, எனக்கு அந்த கரண்ட் ஐடி எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, நான் இந்த ஸ்க்ரீன்ல பிரிண்ட் பண்ணி நேத்தே பார்த்துருப்போம். ஸோ இன்னொரு வாட்டி நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ரீட் பண்ற ஸ்க்ரீன் வேற எதுவும் இல்லை. ஸோ இதை கிளிக் பண்றதுக்கு அப்புறம் ஒரு ஸ்க்ரீன் போட்டீங்களா, இதை வந்துட்டு ரீட் நோட். ஓகேங்களா? ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் டாக் ஐடி அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பாருங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன் பாருங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 7CMSQFR அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஸோ இது 7CMSQFRனா, ஸோ இந்த ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட் ஐடி. ஸோ இப்போ நான் இந்த டாக்குமெண்ட் ஐடியை வச்சு என்னால் அப்டேட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஸோ அதுக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணலாம், ரெக்வயர்ட் பேராமீட்டர்.
ரெக்வயர்ட் பேராமீட்டர்னா ஸோ அதாவது நேம்டு பேராமீட்டர்னு சொல்லலாம், ரெக்வயர்ட் பேராமீட்டர்னு சொல்லலாம், ஸோ இப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் நான் டாக் ஐடி கெட் பண்ணணும். ஏன்னா எனக்கு குறிப்பிட்ட இருங்க, நான் ஃபர்ஸ்ட் கீழே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, லைக் வந்துட்டு சேம் நெட்வொர்க் ஆப்ரேஷன் ட்ரை கேட்ச் போட்டுறேன். ஓகே, ட்ரை கேட்ச் போட்டுறேன். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஓகே ஃபைன், ஜஸ்ட் அந்த இயை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ வேற எதுவுமே நான் பண்ணல. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த ட்ரைல நான் எதை ரிட்டர்ன் பண்ணுறேன், ரிட்டர்ன் ஃபயர் ஸ்டோர். இந்த ஃபயர் ஸ்டோர்ன்றது வேற எதுவும் இல்லை. ஸோ நம்ம இந்த ஃபயர் ஸ்டோருக்கு கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் 1 மினிட் லோட் ஆகுது. ஓகே, ஃபயர் ஸ்டோர்ன்றது என்னன்னா நம்ம மேலே இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஜெக்ட் தான் நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணிட்டு டாட் கலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் கலெக்ஷனுக்குள்ளே போகிறேன். கலெக்ஷன் நேம் என்ன, நோட்ஸ். ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, நோட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு டாக், அதாவது எந்த டாக்குமெண்ட் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? டாக். ஓகே, ஸோ டாக்கான அந்த பாத் நம்ம கொடுக்கணும், அதாவது டாக்குமெண்ட் ஐடி நம்ம பாஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, லைக் நம்ம கலெக்ஷன் எப்படி நம்ம இங்கே பாஸ் பண்ணுமோ இங்கே டாக்குமெண்ட் ஐடி பாஸ் பண்ணும். இந்த டாக்குமெண்ட் ஐடி நமக்கு வந்துட்டு பேராமீட்டர்ல நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? லைக் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, அப்டேட் பட்டன் இருக்குல்ல. ஸோ இந்த அப்டேட் பட்டன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு இந்த அப்டேட் நோட் மெத்தட் கால் பண்ண போகிறேன். ஸோ கால் பண்ணோன்னே அதோட பேராமீட்டர்ல இந்த டாக் ஐடி பாஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இங்கே நான் வந்துட்டு கெட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் டாட் அப்டேட், ஜஸ்ட் சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு டாட் ஆட், ரீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மொத்தமாக நம்ம கலெக்ஷனை நம்ம டேரெக்டாக நம்ம ரீட் பண்ணியிருப்போம். இல்லை ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் மட்டும் நம்ம ரீட் பண்ணோம்னா டாட் கெட்டு போட்டு நம்ம வந்துட்டு ரீட் பண்ணலாம். பட் ஆனால் இப்போதைக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ரைட் பண்ணுறதுக்கு ரைட் பண்ணுறதுக்கு ஆட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட், அவ்வளோதான். ஆனால் இந்த டாக்குமெண்ட் ஐடி நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறதுக்கு டாட் டெலீட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்துட்டு இங்கே பேராமீட்டரில் நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்க, மேப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ மேப் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மேப் வந்துட்டு நம்ம இன்புட் தான் நம்ம வாங்க போகிறோம். ஓகேங்களா? மேப் நம்ம இன்புட் நம்ம வாங்கிடலாம். ஸோ என்னென்ன ஃபீல்டு நம்ம வந்துட்டு சேஞ்சஸில் இருக்கும், ஸோ அதை வந்துட்டு நான் இதில் வாங்கிடுறேன். நான் வந்துட்டு ஓகே ஃபைன், டைட்டிலு டிஸ்கிரிப்ஷனை சேஞ்ச் பண்ணிடலாம். இது ரெண்டு தான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மேலே இருக்கிற மாதிரி, ஸோ அதே மாதிரி கீ வேல்யூ அதே சேம் கீ வேல்யூ தான் இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே அப்டேட் பண்ணிட்டோம். சேம் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா டெலீட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே சிம்பிள் தான். டெலீட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரே ஒரு இந்த டாக்குமெண்ட் ஐடி பேராமீட்டர் இருந்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? அதை நான் சொல்கிறேன், டெலீட் நோட். ஸோ இதில் வந்து ரெக்வயர்ட் பேராமீட்டர் ஒன்று வாங்க போகிறோம். அது என்னன்னா டாக்குமெண்ட் ஐடி மட்டும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ரிட்டர்ன் ஃபயர் ஸ்டோர் டாட் கலெக்ஷன். ஸோ அந்த கலெக்ஷன் நேம் இது வந்துட்டு டாக்குமெண்ட் ஐடி. ஸோ டாக்குமெண்ட் ஐடி டாட் டெலீட். ஓகே, டாட் டெலீட், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே நம்ம ட்ரை கேட்ச் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் போட்டுறேன். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்ம மெத்தட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. அப்டேட்டுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு, டெலீட்டுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், ஸோ ஜஸ்ட் நம்ம போகிறோங்க. டிஸ்பிளே நோட்ஸ் வந்தாச்சா, இங்கே அப்ளிகேஷனில் பேக் போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஹீன்னு இருக்குல்ல லாஸ்ட்டில் அந்த ப்ளூ கலர், ஸோ அதுக்கு போகிறேன். ஸோ நான் இங்கே ரெண்டு விஷயம் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ஒன்று டிஸ்கிரிப்ஷன், இன்னொன்று டைட்டில். ஸோ என்ன பண்ணுறீங்க, ஓகே நான் அப்டேட்டில் நான் கால் பண்ணவே இல்லை, நான் கால் பண்ணிக்கிறேன். ரீட் நோட்டில் இந்த அப்டேட் பட்டனை ஆன் ப்ரெஸ் பண்ணோன்னா தான் எனக்கு அந்த அப்டேட் மெத்தட் கால் ஆகணும். ஸோ அதை நான் வந்துட்டு கால் பண்ணவே இல்லை இங்கே. ஸோ டிபி ஃபயர் ஸ்டோர், இது என்னோட கிளாஸ் நேம் டாட் அப்டேட் நோட். ஓகேங்களா? அப்டேட் நோட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஐடி வந்துட்டு நம்ம இங்கே பக்கத்து ஸ்க்ரீன்லேருந்து டிஸ்பிளே ஸ்க்ரீன்லேருந்து இங்கே நம்ம பாஸ் பண்ண டாக்குமெண்ட் ஐடி இங்கே இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஐடியை நான் பாஸ் பண்ண போகிறேன். சிம்பிள். நான் என்ன சொல்லியிருக்கேன், இன்னொரு ஸ்க்ரீன்லேருந்து நம்ம இந்த ஸ்க்ரீனுக்கு நம்ம டேட்டா நம்ம எடுக்கும்போது
widget டாட் அந்த என்ன டேட்டா நம்ம பேராமீட்டர்ல பாஸ் பண்ணணுமோ அதை அந்த நேம் நம்ம கொடுத்துக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸுக்கு, அதாவது ஒரு ஸ்கிரீன்ல இருந்து இன்னொரு ஸ்கிரீனுக்கு டேட்டா பாஸ் பண்றதுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்த டிஸ்பிளே நோட்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீன்ல இருந்து இப்போ அந்த டைட்டில் ஃப்ரம் ஃபயர்பேஸ் இருக்குல்ல, அந்த கார்டை கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து இந்த ரீட் நோட் ஸ்கிரீனுக்கு போகுது. ஓகேங்களா? ரீட் நோட் ஸ்கிரீனுக்கு போகும்போது எனக்கு இந்த பேராமீட்டர்லாம் எனக்கு வந்துட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேட், டைம். இருங்க. ஸோ இங்க நான் வந்துட்டு மேல வந்தீங்கன்னா தெரியும், சைஸ் பாக்ஸ், கார்டு. ஓகே, இங்க பாருங்க. ஸோ நான் இங்க வந்துட்டு புஷ் பண்ணும்போது, அதாவது ரீட் நோட்டுக்கு புஷ் பண்ணும்போது, ஸோ நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் இங்க பாஸ் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட் ஐடியும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்க வந்துட்டு இருக்கு. ஸோ அதை நான் இங்க வந்துட்டு கால் பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போது widget டாட் டாக்குமெண்ட் ஐடி அப்படின்ற மாதிரி நான் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ டைட்டில். ஸோ டைட்டில் வந்துட்டு என்னது அப்படின்னா, இப்போ நம்ம இதை நம்ம டைரக்டா நம்ம யூஸ் பண்ணிட முடியாது. ஏன்னா யூஸ் பண்ணா அப்படியே அப்புறம் அப்டேட் ஆனது சேம் அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அப்டேட் பண்ணக்கூடியது என்னதான், இப்போ டைட்டில் ஃப்ரம் ஃபயர்பேஸ் இருக்கு. இருங்க, நான் வேற இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஹி சேஞ்ச் இருக்கா? ஸோ ஹி சேஞ்ச் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு போடுறேன். இங்க வந்துட்டு அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இதோட கரண்ட் வேல்யூ எங்க இருக்கும்? இந்த ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டெக்ஸ்ட் ஃபீல்டோட வேல்யூ வந்துட்டு ஸோ இந்த கண்ட்ரோலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைட்டில் கண்ட்ரோலர் இங்க இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனோட கண்ட்ரோலர் இங்க இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நான் இங்க என்ன பாஸ் பண்ணணும்? டைட்டில் டாட் டெக்ஸ்ட். சிம்பிள். ஸோ இங்க நான் அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல நான் என்ன பாஸ் பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் டாட் டெக்ஸ்ட். அவ்வளவுதான். ஏன்னா இது ஸ்ட்ரிங் டைப்பு. ஸோ அதனால நான் வந்துட்டு டாட் டெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? பாருங்க, ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஃபைன். இங்க அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் பாருங்க அப்டேட் பட்டன் கிளிக் பண்றேன். ஓகே, அப்டேட் பட்டன் கிளிக் பண்றேன். எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கல. ஓகே, நான் ஒன்னு ஸ்கிரீனுக்கு விட்ட பேக் வந்திருக்கணும், இல்ல ஒரு ஸ்நாக் பார் காமிச்சிருக்கணும், ஏதாச்சும் நான் பண்ணிருக்கணும். நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் நான் ஆன் ப்ரெஸ்ல பண்ணி தான் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இங்க எதுவுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகாம இருக்கு. ஸோ அது நம்ம என்ன எதுன்னு நம்ம பார்க்கலாம். 1 மினிட் இருங்க. ஃபர்ஸ்ட் இது ஆன் ப்ரெஸ். ஓகே ஓகே, நம்ம பாத்தீங்களா ஒரு சம மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கோம். என்னன்னா, இதை நான் ஆன் ப்ரெஸ் கீழே அப்டேட்ல தானே கொடுக்கணும், டெலீட்ல கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. டெலீட்ல கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நான் என்ன பண்றேன், கீழே இந்த அப்டேட்ல கொடுக்குறேன். ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா, ஸோ அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு கீழே ஒரு ஸ்நாக் பார் வரணும் அக்னாலேஜ் பண்றதுக்கு. அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி, நோட் அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ண போறோம்? ஸோ சிம்பிள் தான். ஸோ ஸ்நாக் பார் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்றோமோ அந்த மாதிரி இந்த ஸ்நாக் பார்க்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கணுமோ ஸோ அதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்ல பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட் அப்டேட்டட், நோட் அப்டேட்டட். ஓகே, நோட் அப்டேட்டட். ஸோ நோட் அப்டேட்டட் போட்டாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ இதை வந்துட்டு scaffold messenger டாட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் டாட் ஷோ ஸ்நாக் பார், இதுல இந்த ஸ்நாக் அந்த வேரியபிள் பாஸ் பண்றேன். ஓகே, ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் வந்துடும். இப்போ ஹி சேஞ்ச் அப்டேட்டட் இருக்கா? ஸோ நான் என்ன பண்ண போறேன், இந்த அப்டேட் பட்டன் ப்ரெஸ் பண்ண போறேன். ப்ரெஸ் பண்றேன். இருங்க 1 மினிட், ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நோட் அப்டேட்டட்ன்ற மாதிரி ஒரு ஸ்நாக் பார் வந்துருச்சு. இப்போ நான் என்னோட டிபியில் போயிட்டு செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு வேல்யூ. ஓகேங்களா? இப்போ நான் பேக் வரேன். பேக் வரும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பார்த்தீங்களா வேல்யூ அப்டேட் ஆயிடுச்சு. ஹி சேஞ்ச் ஹி அப்டேட்டட் அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா வேல்யூ? ஸோ இப்படிதான் நம்ம அப்டேட் பண்ணணும். இதை நம்ம இன்னும் ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நோட் அப்டேட்டட்ன்ற ஸ்நாக் பார் வந்தோன்னே எனக்கு வந்துட்டு இந்த ஸ்க்ரீன்ல இருந்து பாப் ஆயிடணும். அதாவது பேக் டு டிஸ்பிளே ஸ்கிரீன் போயிடணும். அப்போ எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கும்ல. ஸோ பார்க்கும்போது எனக்கு பக்காவா தெரியும். இருங்க, இப்போ வந்துட்டு சேஞ்ச் டு ஸோ அப்டேட்டட் 3 4. ஓகே, அப்டேட் கொடுக்குறேன். பாருங்க, எனக்கு இன்னொரு ஸ்க்ரீன் வந்துருச்சு. கீழே இப்போ ஸ்நாக் பார் இருக்கு, நோட் அப்டேட்டட். ஓகே, ஃபைன். ஓகேங்களா? இப்போ அப்டேட் பண்றது எப்படின்னு புரிஞ்சதா? இதுல டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸ்ரீ ப்ரோ உங்களுக்கு
ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ சேம் வே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெலீட் பண்ண போறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஐகான்ஸ் டாட் டெலீட் இருக்கு. ஸோ இங்க அதே மாதிரி டிபி ஃபைல் ஸ்டோர் கால் பண்ண போறோம். அந்த கிளாஸை கூப்பிட போறோம். கூப்பிட்டுட்டு டாட் டெலீட் நோட் கொடுக்க போறேன். இங்கேயும் நான் என்ன பண்ண போறேன், அந்த டாக்குமெண்ட் ஐடி பாஸ் பண்ண போறேன். சிம்பிள். ஓகே, இதை பாஸ் பண்ணியாச்சு. ஓகே, இங்கேயும் நான் என்ன பண்ணணும், டெலீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்நாக் பார் காட்டணும். அப்புறம் தென் வந்துட்டு இந்த ஸ்கிரீன் நோட்டு பேக் போயிடணும். அவ்வளவுதான், இதுதான் யூஸ் கேஸ். ஓகே, நோட் டெலிட்டட். ஓகே, நோட் டெலிட்டட். ஓகே, பாப் ஆயிடும். ஃபைன். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ண போறேன், இந்த எக்ஸாம் ப்ரெப் இருக்குல்ல, அதை வந்துட்டு டெலிட் பண்றேன். இப்போ டெலிட் ஐக்கான் மேல இருக்கா, ஸோ கிளிக் பண்ண. ஓகே, எப்பயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் லைக் டெலிட் பண்ணும்போது யூசர் கிட்ட நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி காட்டணும், லைக் வார்னிங்ஸ் மாதிரி காட்டணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அலர்ட் டைலாக் மாதிரி நம்ம ஒன்று யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கிரியேட் பண்ணணும். ஸோ லைக் யூசர் வந்துட்டு அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஒரு அலர்ட் டைலாக் நம்ம ஒன்று டிஸ்பிளே பண்ணணும். அவன் கிட்ட வந்துட்டு ஆர் யூ ஷியோர் வாண்ட் டு டெலிட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ பில்டர் கான்டெக்ஸ்ட் இங்க வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போறேன். எதனா அலர்ட் டைலாக் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு டைட்டில் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னா வார்னிங் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இல்ல ஆர் யூ ஷியோர், ஆர் யூ ஷியோர். கண்டென்ட் வந்துட்டு டைட்டில்ன்றது மேல கொஞ்சம் பெருசா தெரியும், கண்டென்ட் அது கீழே குட்டி குட்டியா, லைக் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. Do you want to delete this note? delete these notes. ஓகே ஓகே போட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பட்டன் பாஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஒன் ஃபார் கேன்சல் அண்ட் இன்னொரு ஃபார் எஸ். ஓகேங்களா, எஸ் நோ அந்த மாதிரி. டெக்ஸ்ட் பட்டன், எஸ் நோ. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை நான் வந்துட்டு இது பண்ணி வச்சுக்கிறேன், கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு இந்த அலர்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெலிட் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா அலர்ட் வந்துருச்சு. ஓகே ஃபைன். இப்போ எஸ் நோ, ஆக்சுவலாக இது எஸ் நோ நான் கரெக்டான இடத்துல தான் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னா, அந்த பட்டன் வந்துட்டு கரெக்டான இடத்துல தான் இருக்கா, யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கரெக்டாக மீட் ஆகிற மாதிரி இருக்கா? சென்டர்ல வரலாம். அது இல்லை ப்ரோ, நான் என்ன கேட்குறேன்னா வந்துட்டு இப்போ ஒரு அலர்ட் வருது. ஸோ அலர்ட் வருது, இப்போ பார்த்தீங்கன்னா அதுல நோ வந்துட்டு எந்த பக்கம் இருக்கும், லெஃப்ட் சைடில் இருக்குமா இல்லை ரைட்ல இருக்குமா? நோ லெஃப்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதுதான், இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு நார்மலா வந்துட்டு பழகுனது இப்படிதான் பழகிருப்பாங்க. இந்த மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷன்ஸையும் நீங்க பார்த்துருப்பீங்க. கேன்சல் பண்ணக்கூடியது, அந்த அலர்ட்ஸ் லைக் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் டினை பண்ணக்கூடியது, எல்லா விஷயங்களும் வந்துட்டு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். கேன்சல், நோ, அப்புறம் வந்துட்டு லேட்டரு எல்லாமே வந்துட்டு லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும். ரைட் சைட்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ் அக்செப்ட், ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பாசிட்டிவ் சினரியோஸ்க்கான எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் நம்மளோட அப்ளிகேஷனும், இல்லைன்னா யூசருக்கு வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே வந்துருச்சு, பர்ஃபெக்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதோட கலர் சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு எஸ் நோ ரெண்டுமே ஒரே கலர்ல இருக்க போறது இல்லை. ஸோ நான் வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா ரெட் கொடுக்க போறேன். ஓகே ரெட்டு, ஸோ கிரீனு, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதுவுமே வந்துட்டு கரெக்டா ஓகே கிரீன். ஓகே ஃபைன், ரெட்டு கிரீன் வந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு இதுல ரெண்டுத்துல எது கொடுத்தாலும் வந்துட்டு என்ன ஆகணும், இந்த அலர்ட் வந்துட்டு பாப் ஆகணும்பா. ஓகேவா, நேவிகேட்டர் டாட் பாப். ஓகே, ஸோ எனக்கு வந்துட்டு இந்த எஸ் கொடுத்தாலும் வந்துட்டு எனக்கு இந்த அலர்ட் பாப் ஆகணும். ஓகே, நோ கொடுத்தாலும் அலர்ட் பாப் ஆகணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம்.
ஓகே, நோ கொடுத்தாலும் பாப் ஆகுது, எஸ் கொடுத்தாலும் பாப் ஆகுது. ஃபைன். இப்போ எனக்கு எஸ் கொடுத்தா பாப் ஆகுறது மட்டும் இல்லாம மொத்தமா எனக்கு இது எல்லா ஆப்ரேஷன்ஸும் எனக்கு வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ் கொடுக்கும்போது எல்லாமே எனக்கு நடக்கணும். இது எல்லாமே லைக் வந்துட்டு டெலீட் பண்றதுக்கான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நடக்கணும். ஓகே, ஒரு ஸ்நாக் பார் காட்டணும், காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ல இருந்தும் பாப் ஆகணும் பின்னாடி. ஓகேங்களா? ஸோ அதுக்கான லாஜிக் தான் இது. ஸோ போட்டாச்சு. இங்கே எஸ்ல வந்துட்டு கால் பண்றேன் எல்லாமே. இப்போ பாருங்க, நான் வந்து இந்த டெலீட் பட்டன் கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இந்த எஸ் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ஃபுல்லா பாப் ஆயிடுச்சு. ஸோ டெலிட்டும் ஆயிடுச்சு, நோட் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? புரிஞ்சதா வித்யோஷினி? ஓகே ஓகே. ஸ்ரீ ப்ரோ என்னாச்சு, மீட்டிங்ல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாரா? ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ இல்லை கரண்ட் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓகே வித்யோஷினி, உங்களுக்கு புரியுது ஆக்சுவலா? ஏன்னா நீங்க ஃபயர் பேஸ் ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்களா நம்ம பண்ணது? இல்ல நான் ஃபயர் பேஸ் வரைக்கும் நான் வரல. பட் ஆனா எனக்கு ஓரளவுக்கு புரியுதுண்ணா. நான் மறுபடியும் இத ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்த்தேன்னா எனக்கு புரியும்ண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா, சூப்பர் சூப்பர். சரி ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நாங்க என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நேற்று அத்தன்டிகேஷன்லாம் இன்னொரு ஓகே ஓகே ஃபயர் பேஸ்க்கு அப்புறம் தான் அத்தன்டிகேஷன் வந்திருப்போம். ஓகே, நம்ம நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா இது அத்தன்டிகேஷனும் பண்ணோம். லைக் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சைன் அவுட் பட்டன் மாதிரி இருக்கா. ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சைன் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சைன் இன் பண்ணணும். இதை வச்சு சைன் இதுல இன். இருந்தேண்ணா. இதெல்லாம் நான் கவனிச்சேண்ணா. நேத்து லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல தான் லெஃப்ட் ஆயிட்டேண்ணா. ஓகேப்பா ஓகேப்பா. சரி ஓகே. ஸோ இதுதான் இந்த மாதிரி இந்த சைன்இன் ஆப்ரேஷன்ஸும் பண்ணணும். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு நோட்ஸ் அப்ளிகேஷன் எப்படி எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸும் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிரியேட் பண்ண போறேன். ஸோ கிரியேட் பண்ண போறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா letter demo with Firebase. ஓகே டன். ஓகே, ஸோ தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைம் சூஸ் பண்ண போகிறேன். 18. அப்புறம் தென் வந்துட்டு சம்டைம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் சூஸ் பண்ண போகிறேன். கலர் வந்துட்டு ரெட் ஷேட்ல இருந்தா ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த டன் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா பேக் வந்துருச்சு. ஓகே, ஆட் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் பண்ணதை ரீடும் பண்ணியாச்சு. ஸோ 2 ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துச்சு. இப்போ இங்கே நம்ம மொத்தமாக நம்ம ரீட் பண்ணுறோம். தனியாக ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டை நான் டேப் பண்ணோன்னா தனியாகவும் என்னால் ரீட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். லைக் வந்துட்டு Flutter அப்டேட்டட். ஓகே, ஸ்ரீ ப்ரோ கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. என்னாச்சு ப்ரோ, பவர் கட்டா? நெட்வொர்க் இஷ்யூவா? நெட்வொர்க் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே. சரி சரி ப்ரோ ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ இப்போ நம்ம வந்துட்டு நோட்ஸ் அப்ளிகேஷன் வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் இல்லாத போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த அலர்ட்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது நீங்கள் இருந்தீங்களா ப்ரோ? இந்த எஸ் தென்னோலாம் போடும்போது அதெல்லாம் இருந்தேன் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2த்தை கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு அலர்ட் வந்துட்டு பாப் தான் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க ஒரு பாப் போட்டேன், இங்க ஒரு பாப் போட்டேன். ஸோ ஆனா எனக்கு எஸ் கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகணும், அடிஷ்னலா எனக்கு வந்துட்டு டெலீட் ஆகணும். ஸோ அந்த டெலீட் பண்ணக்கூடிய அந்த கோட் ஃபயர் பேஸ் கோட இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ தென் வந்துட்டு ஸ்நாக் பார் வந்துட்டு நோட் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை டிஸ்பிளே பண்ண போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல இருந்து நான் திரும்ப நான் வந்துட்டு பாப் ஆயிட்டு டிஸ்பிளே ஸ்கிரீன் வர போறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்துட்டு பண்ணேன் நீங்க இல்லாத போது. இப்போ அதுதான் ப்ரோ, நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் அப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நோட்ஸ் அப்ளிகேஷன் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ புதுசாக நம்ம இந்த ஃப்ளட்டர் டெமோ வித் ஃபயர் பேஸ் அப்படின்றத வந்துட்டு கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் ஆப்ரேஷன் டன்னு. அதுக்கப்புறம் ரீட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் மொத்தமாக நம்மளால ரீட் பண்ண முடியுது. ஸோ தனியாக ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளட்டரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் என்னால் தனியாகவும் ரீட் பண்ண முடியுது. இப்போ நான் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறேன். அப்டேட்டட் அப்படின்னு போட போகிறேன். ஸோ இந்த அப்டேட்டை கிளிக் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளட்டர் அப்டேட்டட்னு வந்துருச்சு. கீழே ஸ்நாக் பார் காமிச்சிருச்சு நமக்கு. இப்போ நான் டெலீட் பண்ண போகிறேன். இந்த கார்ட் கலர் இருக்குல்ல, ஸோ இதை வந்துட்டு டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் கொடுக்குறேன்.
நோ கொடுத்தா பாப் ஆயிடும், எஸ் கொடுத்தா எனக்கு என்ன ஆக போகுது, டெலீட் ஆக போகுது, நோட் டெலிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு டிஸ்பிளே. ஓகேவா ப்ரோ? ஸோ க்ரூட் அப்ளிகேஷன் இது க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபயர் பேஸில், ஓகே ப்ரோ. ஃபயர் ஸ்டோரில். ஓகே ஓகே வித்யவர்ஷன். ஓகே 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 ரைட். ஓகே நம்ம வந்துட்டு வித் அத்தன்டிகேஷனோடய நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ நோட்ஸ் அப்ளிகேஷன் ஓவர். ஸோ இதை நான் வந்துட்டு இந்த கோடை வந்துட்டு கிட்ல புஷ் பண்ணிடுறேன். Git commit completed. Okay, push. ஓகே ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ், இது கோட்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. இல்லை ரெக்கார்டிங்ஸ் பார்த்தும் வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டெக் ஆறீங்க, ஏதாச்சும் ஒரு லைன் வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, ஸோ நான் வந்துட்டு என்னோட ரெப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோட ரெப்போ போய் பார்த்தாலே ஸோ அதில் கோட்ஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போதைக்கு இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகே இப்போ நான் வந்துட்டு நோட்ஸ் அப்ளிகேஷன் ஓவர். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏபிஐ பற்றி நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏபிஐ அப்படின்னா என்ன? ஸோ உங்களுக்கு அதை பற்றின ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஏபிஐனா என்ன அப்படின்றது? ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? சும்மா சொல்லுங்க, எதுனாலும் ஓகே தான், தப்போ ரைட்டோ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இந்த கூகுள் ஜிபே பேமெண்ட் எல்லாம் வந்து நம்ம ஆப்ல வெப்சைட்ல கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி ஏபிஐ கூட கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எங்கேயோ ஓகே 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 பக்கா பக்கா. ஓகே ஸோ ஏபிஐனா ஸோ ஸ்டீ ப்ரோ கரெக்ட் ப்ரோ, அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம வந்துட்டு ஜிபே நம்ம அந்த பேமெண்ட் இன்டெகிரேஷன்லாம் நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பேமெண்ட் இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், மேப் இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், வெதர் ஏபிஐ இன்டெகிரேஷனாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இப்போ நம்ம வந்துட்டு வெதர் ஏபிஐ. ஸோ இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் நான் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன்ப்பா. ஸோ அதில் வந்துட்டு வெதர் டேட்டா வந்துட்டு காட்டணும், லைவ் வெதர் டேட்டா காட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்னால் என்ன பண்ணணும், நானே ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து நான் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்பேஸ்க்கு போகணும், இது சேட்டலைட் வந்துட்டு செட் பண்ணணும். ஸோ அந்த சேட்டலைட் மூலியமா எனக்கு குறிப்பிட்ட அந்த ஸோ நிறைய இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பேக் அண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப அதிகம். சேட்டலைட் போகணும், சேட்டலைட் செட் பண்ணணும், அதுக்கான காஸ்ட்டு, ஸோ நிறைய இருக்கு பின்னாடி பேக் அண்ட் ப்ராசஸ். ஸோ அதுதான். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணாம ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒரு சில கம்பெனி. அந்த கம்பெனி மேலே போயிட்டு சேட்டலைட் வச்சுட்டு அவங்க வந்துட்டு அந்த வெதர் டேட்டா எல்லாமே எடுத்து ஸோ அதுக்கான எல்லாமே வச்சிருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு ஏபிஐ மூலியமா நமக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போறோம், ஜஸ்ட் அந்த ஏபிஐ நம்மளோட அப்ளிகேஷன்ல கால் பண்ண போறோம். கால் பண்றது மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளால அந்த வெதர் டேட்டாவை நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சேம் ஃபார் மேப் இன்டெகிரேஷனுக்கும் அதே எக்ஸாம்பிள் தான். இப்போ கூகுள் மேப் நான் என்னோட அப்ளிகேஷன்ல நான் இது பண்ணுப்பா, இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி நான் பண்ண போறேன். ஸோ அப்படின்னும் போது எனக்கு பாத்தீங்கன்னா இந்த மேப் இன்டெகிரேஷன்லாம் தேவைப்படுது. ஸோ என்னால் வந்துட்டு அதுக்கும் என்னால் சேட்டலைட் ஆக்சஸ்லாம் எடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சேட்டலைட் போய் செட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஸோ ரொம்ப இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ரொம்ப பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் வேலைக்கும் ஆகாது, காஸ்ட்டும் ரொம்ப அதிகம் நமக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கூகுள் மேப் ஏபிஐ இப்போ நான் வந்துட்டு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு கூகுள் ஸோ இப்போ கூகுளே எனக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்றோம் அதுக்கான ஏபிஐ. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், அந்த ஏபிஐ கீ எடுத்து நான் என்னோட ப்ராஜெக்ட்ல நான் போட்டு நான் கால் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு அந்த மேப் இன்டெகிரேஷன் என்னோட அப்ளிகேஷன்ல வரப்போகுது. ஸோ அவ்வளவுதான், பெர்ஃபெக்ட். ஸோ இதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த ஸோ நம்ம வந்துட்டு சிம்பிளரா பண்றதுக்கு நமக்கு ஏபிஐ நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயத்த சிம்பிளா பண்றதுக்கு நமக்கு ஏபிஐ நமக்கு யூஸ் ஆகும். அவ்வளவுதான். ஏபிஐ அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். அவ்வளவுதான், தட்ஸ் இட். ஸோ யாராச்சும் ஏபிஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா நான் சொல்லுவேன். ஸோ அதையே சொல்லுங்க. ஸோ அது கரெக்டு தான், ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். ஸோ அதுதான், ஸோ சிம்பிளர். ஆனால் என்னன்னா இப்போ ஒரு சிலவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க ஏபிஐ. ஓகேங்களா?
மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு சில காஸ்ட்லாம் இருக்கும். லைக் வந்துட்டு இவ்வளவு குறிப்பிட்ட ஏபிஐ ரெக்வஸ்ட்டுக்கு வந்துட்டு குறிப்பிட்ட காஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கூகுள் மேப்ஸே எடுத்துக்கோங்களேன். கன்சோல் எனக்கு காட்டுவாங்களான்னு தெரியல. நான் ஒரு வாட்டி பார்த்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு லாஸ்ட் டைம் நான் இன்டெகிரேஷன் பண்ணும்போது. ஸோ கூகுள் மேப்ஸ் ஏபிஐ, ஓகே, மேப் ஃபார் டெவலப்பர்ஸ். ஆக்சுவலா இதுலயே கீழே வந்துட்டு காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க பாருங்க. ஸோ அதாவது குறிப்பிட்ட ரெக்வஸ்ட்டுக்கு மேல போச்சுன்னா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். பே ஆஸ் யூ கோ, ஸ்கேல்ஸ் த ஃபிட் பட்ஜெட்ஸ். 1 minute. ஸோ இங்க பாருங்க, இதுல ஆக்சுவலா நம்ம மேப் இன்டெகிரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ தான் இது. குறிப்பிட்ட ஃபீச்சர் வரைக்கும் நமக்கு வந்துட்டு ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்துட்டு இந்த மாதிரி லைக் ரொம்ப இந்த மேப்ல இந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் எல்லாமே, இந்த ஸ்டாப் எல்லாமே நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணி லைக் கூகுள் மேப் எப்படி இருக்குமோ நம்ம அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் இங்க இருக்கு பாருங்க. இங்க வந்துருச்சு மேப்பு. ஸோ யூசேஜ்லாம் இங்க பார்க்க முடியும் நம்மளால. டைனமிக் மேப்ஸ். ஸோ பாருங்க மேப்ல இவ்வளோ டைப்ஸ் இருக்குப்பா. ஓகேங்களா? டைனமிக் மேப்ஸ், ஸோ டைனமிக் ஸ்ட்ரீட் வியூ. ஆமா, நம்மளோட ஸ்ட்ரீட்டையும் நம்மளால வியூ பண்ணிக்க முடியும்ல. இதெல்லாம் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த எஸ்டிகேவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எவ்வளோ பே பண்ண, அதாவது 10,000 ரெக்வஸ்ட்டுக்கு $42 நம்ம பே பண்ணணும். நமக்கு கூகுள் இல்ல, நம்ம கூகுளுக்கு பே பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு ஃப்ரீனா பாருங்களேன், இதுதான் மேப்ஸ் எம்பர்ட் ஏபிஐ. ஸோ இதுதான் ஃப்ரீ. இது நீங்க பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம வந்துட்டு ஐஃப்ரேம். ஸோ நம்ம வந்துட்டு இந்த HTML எல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ஐஃப்ரேம் டேக் எடுப்போம். டேக் எடுத்து போடுவோம், பிளேஸ் பண்ணுவோம். பிளேஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வரும், ஒரு எம்பெட் மேப் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் ஃப்ரீ, அன்லிமிட்டெட். இதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் இவ்வளோதான் வியூவே. அவ்வளோ இதை தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரோல் பண்ணி நம்மளால வியூ பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ இதுதான் சிம்பிள் இது. ஸோ இதுக்கு மட்டும்தான் வந்துட்டு ஃப்ரீ. ஸோ மிச்சதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரெக்வஸ்ட்டுக்கு மேலே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது காஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்மை பொறுத்து மாறும். இப்போ வெதருக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வெதர் ஏபிஐலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஓப்பன் வெதர் ஏபிஐ அப்படின்ற மாதிரி, ஓப்பன் வெதர் மேப் ஏபிஐ. ஓகே, இது இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இவனும் ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் ஃப்ரீயா கொடுப்பான். இந்த குறிப்பிட்ட லிமிட் எக்ஸீட் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். யாராச்சும் மைக் ஆன் பண்ணீங்களா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. கூப்பிட்டீங்களா ப்ரோ? இது மைக் ஆன் பண்ண மாதிரி இருந்தது ப்ரோ. ஸோ அதான் யாராச்சும் ஏதாச்சும் பேசுனீங்களான்னு கேட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ வெதர்லாம் நம்ம வெதர் டேட்டா நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் வெதர் ஏபிஐ அப்படின்ற மாதிரி. ஸோ இவன் வந்துட்டு ப்ரொவைட் பண்றான் எல்லாமே. ஸோ அந்த ஃபோர்காஸ்டோட சேர்த்து பாருங்க, அடுத்து ஒரு 8 daysக்கான ஃபோர்காஸ்ட், அதையும் அந்த டேட்டாவும் இவன் ப்ரொவைட் பண்றான். அப்புறம் அவர்லி ஃபோர்காஸ்ட், லைக் அடுத்து இன்னைக்கு நாள் ஃபுல்லா குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்துட்டு என்ன நல்லா இருக்குமோ அது எல்லாமே இங்க பாருங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்துட்டு பே பண்ணணும் நம்ம. பாருங்களேன், choose the subscription plan, one call by call and get access to the various data. பாருங்க, 1000 API calls per day for free. 1000 API கால் per day மட்டும் ஃப்ரீ. அதுக்கு மேல எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு பே ஆஸ் யூ கால், ரெக்வஸ்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு பே பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ அதான் வந்துட்டு பே ஆஸ் யூ கால். கரண்ட் வெதர். ஸோ அதான் இதுல என்னென்ன டேட்டாஸ்லாம் இன்க்ளூட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க இங்க. ஸோ அதான் நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த ஏபிஐ நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஏபிஐ டாக்குமெண்டேஷனை நான் ரீட் பண்ணணும் ப்ராப்பரா. ஓகேங்களா? இதுலயே கொடுத்துருப்பாங்க, எதுவுமே காம்ப்ளிகேட்டடா இருக்காது இதுல. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ண போறேன்ப்பா. இந்த ஒன் கால் ஏபிஐ 3.0 யூஸ் பண்ண போறேன். கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி டாக்குமெண்டேஷன் மாதிரி வருதா. ஸோ இதான் ஏபிஐ டாக்குமெண்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏபிஐ டாக்குமெண்டேஷன் யாரு கிரியேட் பண்ணுவா அப்படின்னா, ஸோ இந்த ஏபிஐ டெவலப் பண்ணிருக்கிற டெவலப்பர்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது நாங்க இப்படிலாம் நாங்க பண்ணிருக்கோம், இந்த விஷயத்துல நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த டேட்டாஸ்லாம் நீங்க வந்துட்டு டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்க எழுதின டாக்குமெண்டேஷன். ஸோ இதை நம்ம வந்துட்டு ரீட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரீட் பண்ணாலே நமக்கு போதும், நமக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ண போறோம், ஆப்வியஸா நம்மளோட அப்ளிகேஷன்ல ஒரு ஏபிஐ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஏபிஐ பத்தின நாலேஜ் நமக்கு கண்டிப்பா நமக்கு இருக்கணும். அப்பதான் வந்துட்டு நம்ம கிட்ட யாராச்சும் கேட்டாலும் நம்ம சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு
நான் என்னோட அப்ளிகேஷன் ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல மட்டும் இது இல்லை. அது எதுக்காக இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம், அந்த ஏபிஐ வச்சுட்டு என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதில் ஃப்ரீ கோட்டா எவ்வளோ, கோட்டா எக்ஸீட் ஆச்சு, ஃப்ரீ கோட்டா எக்ஸீட் ஆச்சுன்னா நம்ம எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்க, ஹவு டு மேக் அன் ஏபிஐ கால். ஏபிஐ கால் எப்படி மேக் பண்றதுன்றத அவனே சொல்லிட்டான். என்ன சொல்றான், இந்த லைக் சேம் இது போட்டுற வேண்டியதான். நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூட் இது வந்துட்டு கரெக்டா இங்க பாருங்க, லேட்டிடியூட் லாங்கிடியூட் எதுல கொடுக்கணும்னு போட்டிருக்கான் பாருங்க, டெசிமல்ல கொடுக்கணும். இஃப் யூ நீட் த ஜியோ கோட் டு ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட் சிட்டி நேம்ஸ். ஸோ இதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம வெதர் ஏபிஐக்கு நம்ம ஃப்ரீயா ஒரு ஏபிஐ ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பாருங்க எப்படி வருதுன்னு. ஓகே, நமக்கு ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி வரும். நம்ம எந்த சிட்டி கொடுத்தோமோ, அதாவது நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூடுக்கு எது வந்துட்டு மேட்ச் ஆகுதோ பாருங்க. இங்க என்ன சொல்லியிருந்தோம், லேட்டிடியூட் வந்துட்டு டெசிமல்ல இருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்க கால் பண்ணியிருக்காங்க, லேட்டிடியூட் வந்துட்டு டெசிமல்ல கால் பண்ணியிருக்காங்க. இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்துட்டு கரெக்டா எந்த சிட்டிக்கு வந்துட்டு மேட்ச் ஆகுதோ அதோட ஹார்லி டெய்லி, ஸோ அதை வந்துட்டு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். லைக் ஓவர்வியூவா நம்ம பார்த்தாலே நமக்கு புரியும் என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ பாருங்க, இந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்துட்டு இந்த டைம் ஜோனை மீட் பண்ணுது, அமெரிக்கா சிகாகோல. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா டேட்டாவும் எடுத்துகிட்டு வருது. கரண்ட் டேட்டா, மினிட்லி, ஸோ அவர்லி டேட்டா, ஸோ டெய்லி வந்துட்டு எப்படி இருக்கும், ஸோ எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுது, எல்லா டேட்டாஸும் எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ இப்படிதான். ஸோ நம்ம ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நமக்கு ஜேசனாக வரும். ஓகேங்களா? இதை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ஜேசனா வரும். ஜேசன்னா ஒன்றும் இல்லை, கர்லி பிரேசஸ்ல ஸ்டார்ட் ஆகி கர்லி பிரேசஸ்ல முடியும். ஜேசானுக்கு நீங்க என்ன ஃபுல் ஃபார்ம்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இங்க கர்லி பிரேசஸ்ல தான் முடியணும். இங்க கொஞ்சம் போது பாருங்க, கர்லி பிரேசஸ் முடியும். ஓகே, ஸோ ஜேசானுக்கு என்ன ஃபுல் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம மேப் பார்த்தோம் இல்லையா, ஸோ மேப் எப்படி கீ வேல்யூ பேர் ஆக்ட் ஆகுதா, ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கீ வேல்யூ பேர் ஆக்ட் ஆகுது. ஆனால் மேப்ல நம்ம பார்த்துருப்போம், ஸோ கீ வந்துட்டு எதா வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். ஆனால் இங்க பாருங்க, கீ வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மட்டும்தான் இருக்கணும். இதில் ஜேசான்ல கீ வந்துட்டு ஸ்ட்ரிங்கா மட்டும்தான் இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி எனிதிங், டெசிமல்ல இருக்கலாம், ஸ்ட்ரிங்ல இருக்கலாம் பாருங்க. அப்புறம் டெசிமல் சாரி, அதுக்கப்புறம் வேல்யூ பாருங்க, வேல்யூ இன்னொரு மேப்ல இருக்கலாம். ஓகேங்களா? புரியுதா? ஸோ ஜேசான் வந்துட்டு இப்படிதான். ஸோ ஜேசான் வந்துட்டு புரிஞ்சதா எப்படி இருக்கும்னு? ஜேசான்ல இருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? புரியுது ப்ரோ. ஓகே ஓகே. வித்யாவர்ஷினி உங்களுக்கு? புரியுதுண்ணா. ஓகே ஓகே ஓகே. திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜேசான். ஓகே, ஜேசான் வந்துட்டு இப்படிதான் இருக்க போகுது, கீ வேல்யூ பேரா இருக்க போகுது. பட் ஆனால் கீ ஷுட் பி ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். இது ஞாபகம் வச்சுக்கணும். வேல்யூ கேன் பி எனிதிங், ஸோ ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், டெசிமலா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம், அதுவே இன்னொரு மேப்பா இருக்கலாம். பாருங்க இந்த இதுல அதுவே இன்னொரு மேப். ஸோ அந்த மேப்குள்ள இன்னொன்னு கீ வேல்யூ, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க இங்க வந்துட்டு பாருங்க, கீ வந்துட்டு ஸ்ட்ரிங்ல இருக்கு, வேல்யூ பாத்தீங்கன்னா எதுல இருக்குன்னு லிஸ்ட்ல இருக்கு, லிஸ்டுக்குள்ள ஒரு மேப் இருக்கு. ஸோ நிறைய இது காம்ப்ளெக்ஸா இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நெஸ்டடா போயிட்டே இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ ஓகே, ஸோ நம்ம ஏபிஐனா நம்ம என்னன்றதை பார்த்துட்டோம். ஸோ ஏபிஐ ப்ரொவைட் பண்ற ப்ரொவைடர்ஸ் பார்த்துட்டோம். கூகுள் மேப் ஏபிஐ ப்ரொவைட் பண்றவங்க கூகுள், ஸோ வெதர் ஏபிஐ ப்ரொவைட் பண்றவங்க ஓப்பன் வெதர் ஏபிஐ. இவங்க மட்டும் தான் ப்ரொவைட் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல, மார்க்கெட்ல எக்கச்சக்க பேர் இருக்காங்க. பட் ஆனால் ஃபேமஸ் ஆனவங்க இவங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேமஸ் ஆனவங்க இவங்க. ஸோ யார் யாரெல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கன்னு பார்த்துட்டோம். அப்புறம் ஏபிஐ டாக்குமெண்டேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ அதை யார் வந்துட்டு கிரியேட் பண்ணுவா அப்படின்றது நமக்கு தெரியும், டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல வந்துட்டு இந்த ஏபிஐ பத்தின இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாருங்க. ஆனா இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஏபிஐ கீ. ஓகேங்களா? ஏபிஐ கீனா என்ன, ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஏபிஐ கீனா ஏபிஐ கீ? நோ ஐடியா. ஓகே ஓகே ஓகே. ஸ்ரீபுரம் உங்களுக்கு? ஓகே, ஒண்ணும் இல்ல. இப்போ ஏபிஐ கீ அப்படின்னா, ஸோ அந்த கீ இருந்தா தான் நம்மளால அந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? கீ இல்லைன்னா நம்மளால ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணவே முடியாது, அவ்வளவுதான். ஸோ இதுதான் பாயிண்ட். அந்த கீ இருந்தா மட்டும்தான் நம்மளால ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ண முடியும். இந்த கீயை பேஸ் பண்ணி தான், அதாவது இந்த கீ நான் யூஸ் பண்றேன்,
இந்த கீ பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஓப்பன் வெதர் ஏபிஐ வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, லைக் இந்த ஏபிஐக்கு யூஸ் பண்ண இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட் வந்துட்டு இவ்வளவு வந்திருக்கு, லைக் வந்துட்டு ஒரு 1000 ஆர் 10,000 ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்ப அந்த ஏபிஐ கீக்கு ஆனா ஒரு காஸ்ட் நம்ம வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நமக்கு வந்துட்டு பில் போடுவாங்க. ஓகே, ஸோ லைக் வந்துட்டு உங்களோட இந்த குறிப்பிட்ட இந்த ஏபிஐ கீழ வந்துட்டு இவ்வளோ ரெக்வஸ்ட் வந்திருக்கு, ஸோ அதனால நீங்க வந்துட்டு இவ்வளோ செட் ஆஃப் அமௌண்ட் நீங்க வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு பில்லிங் கொடுப்போம். ஸோ ஒன்றும் இல்லை, ஏபிஐ கீ இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, புரிஞ்சதா இப்போ ஏபிஐ கீனா என்னன்னு? ஓகே, ஃபைன் ஃபைன். ஸ்டீவ் உங்களுக்கு? புரிஞ்சிச்சு ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு வெதர் ஆப் நம்ம பண்ணலாம். ஓகே, ஒன் கால் ஏபிஐ. ஓகே, நான் வெதர் ஆப் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி, ஸோ இப்போ நம்ம யூஐலேருந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம், அதனால கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி கிட்டப்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன் வெதருக்கு. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவுமே அந்த யூஐயுமே நான் வந்துட்டு ட்ரிபிள்ல இருந்து தான் எடுத்தேன். ஆனால் என்ன நேம்ல எடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. ஒன் மினிட் செக் பண்ணிடலாம். இருங்க, நான் கிட்டப்லேயே போட்டுப்பேன்னு நினைக்கிறேன். பண்ணிக்கிறேன். ஓகே, கிட்டப்ல இந்த வெதர் ஆப் யூபிஐ சாரி யூஐ ஏபிஐ இருக்கா? ஸோ இதில் வந்துட்டு ரீட்மியில் போட்டிருப்பேன். ரீட்மிலேயே போடலையா? ஓகே, ஸோ இதுதான் இந்த யூஐ தான் நான் எடுத்தது சேலஞ்சிங்கு. சரி, ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. இது ஆக்சுவலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூஐ பண்ணேன். அதாவது யூஐ வந்துட்டு டெடிக்கேட்டடாக டிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணேன். ஸோ அதனால ட்ரிபிள்ல இருந்து எடுத்து சும்மா பண்ணி பார்த்தேன் 2 months முன்னாடி. ஓகே, இங்கேயும் நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணலை அந்த ட்ரிபிளோட சைட் என்னன்றத. இதுங்க நம்ம பார்த்துடலாம். மேபி போட்டோன்னா ஃபர்ஸ்டா வந்ததுன்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் வெதர் ஆப். ஓகே, இதேதான் நினைக்கிறேன். இதேதான், பட் ஆனால் இந்த கேர்வ்டு மட்டும் இருக்காது. இதுக்கு வந்துட்டு கிளிப்பாரெக்ட்னு ஒன்று யூஸ் பண்ணோம். ஸோ நான் அதை பார்த்தேன். சரி, ஓகே, கொஞ்சம் வந்துட்டு சரி சோம்பேறித்தனமா அப்புறம் இன்னொரு வேலை ஒன்று வந்துச்சு. சரி, இதுக்காக எல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் அது. ஸோ இதுதான் இந்த யூஐ தான் அது. ஆனால் இந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இந்த இமேஜஸ் வந்துட்டு நானே வந்துட்டு எடுத்தது, நானே எடுத்த ஒரு இமேஜஸ். ஸோ அதனால லைக் வந்துட்டு நைட்டுக்கு இந்த மாதிரி காட்டும், டேக்கு இந்த மாதிரி காட்டும், சன்னியாக காட்டும். நைட்டுக்கு இந்த மாதிரி நைட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்டும், லைக் க்ளவுடி நைட்டாக காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் இதில் வந்துட்டு அவர்லி ஃபோர்காஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, இப்போதுலேருந்து அதாவது நெக்ஸ்ட் ஒரு 4 hours அதுக்கான ஃபோர்காஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 daysக்கான ஃபோர்காஸ்ட் இருக்கும். லைக் வந்துட்டு டுமாரோ, அப்புறம் வந்துட்டு அப்புறம் டே 1 டே 2 டே. ஸோ அந்த டேட் இருக்கு பாருங்க, அந்த டேட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். லைக் அப்போ வந்துட்டு விண்ட் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும், ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கும், யூவி எவ்வளோ இருக்கும். ஸோ இந்த இமேஜஸ் எல்லாமே நான் இந்த ஃபிளாட் ஐகான்ஸ்னு ஒரு சைட் இருக்கு. ஸோ இங்கேருந்து தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த அசெட்ஸ் எல்லாமே நான் இங்கேருந்து தான் எடுத்தேன். ஓகே, ஸோ இந்த வெதர் தான். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு இந்த யூஐ நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் இதுவே சேம் நம்ம ப்ராஜெக்ட் ஒரு புது ப்ராஜெக்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய அந்த கோட் இருக்குல்ல, ஸோ அந்த செட் ஆஃப் கோடா எடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு அதோட ஒர்க்கிங்ஸ் என்ன, ஸோ எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இதுவா அவுட்புட்டா வந்துட்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷன்ல ரெண்டர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போறேன். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ தட் நம்ம வந்துட்டு சீக்கிரமா நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஏபிஐல டைம் வேஸ்ட் பண்ணாம. ஓகே ஓகே. ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த ஏபிஐ நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரியும் எப்படி வந்துட்டு அடுத்த ஏபிஐ, இப்போ கூகுள் மேப் ஏபிஐ எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த வெதர் ஏபிஐ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கிளவுட்
ஃபயர் ஸ்டோர் இதுக்கப்புறம் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா எனக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இவன் வந்துட்டு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஏபிஐக்கு ஜென்ரேட் பண்ணும்போதே நம்மளோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ கேட்பான், கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பான். அதனால வந்துட்டு நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஓப்பன் வெதர் ஏபிஐ அவாய்ட் பண்ணியாச்சு. அவாய்ட் பண்ணிட்டு நான் இன்னொரு வெதர் ஏபிஐ ஒன்று பார்த்தேன் ஃப்ரீயா. ஸோ சோர்ஸ் லிங்க் நான் உங்களுக்கும் காட்டுறேன், இல்லைன்னா வந்துட்டு இந்த ரெப்போ லிங்க் அனுப்புறேன் உங்களுக்கு. ஸோ அதில் இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா weatherAPI.com, இந்த வெப்சைட்டோட பேரே அதுதான், weatherAPI.com. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது எல்லாமே லைக் இதில் ஃப்ரீ தான். ஓகேங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது இது ஃப்ரீ தான். இதுலேயும் வந்துட்டு ப்ரைஸிங் இருக்கு பாருங்க, மந்த்லி இயர்லி. ஸோ இந்த மாதிரி இங்க பாருங்க, ஃப்ரீ கோட்டா பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு, 1 மில்லியன் கால்ஸ் பெர் மந்த். அதாவது நான் வந்துட்டு 10 லட்சம் கால் பண்ணிக்கலாம் 1 மந்த்துக்கு. ஸோ அதளவு ஃப்ரீயாக இருக்குது எனக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் நல்ல டீலாக இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டராக இருக்கும். ஸோ இதுவே பாருங்க, என்னோட அந்த ரெக்வஸ்ட் அந்த ரேஞ்ச் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக காஸ்ட்டும் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறான் பாருங்க, $7, $25, $35. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சார்ஜ் பண்ணுறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணலாம். List all the data for the next 5 days forecast. We can adjust the data with the help of API configuration. For up to 10 days, we can get the futuristic data as well. Is free for some limits and better than other API. Okay. Okay, fine. இப்போ நம்ம வந்துட்டு ஹோம் பேஜ் போய்க்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு ஏபிஐ பார்ட்டுக்கு நம்ம அப்புறமா நம்ம வரலாம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு யூஐ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஸோ நான் இதை ஷேர் பண்ணுறேன், இந்த .com நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரீயாக இருக்கும் போது லைக் இப்போ அர்ஜென்ட் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள். ஏன்னா எப்படியும் வந்துட்டு இந்த கிளாஸும் நெக்ஸ்ட் கிளாஸும் வந்துட்டு யூஐ தான் போகும். அதுக்கு அடுத்த கிளாஸ் தான் வந்துட்டு நம்ம ஏபிஐ இன்டெகிரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த ஏபிஐயில் இந்த வியூ டாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இதில் என்னென்னலாம் இருக்குது, சும்மா இது சிம்பிள் தான். இதில் ரொம்ப நீங்கள் டீட்டெயிலாக கூட நீங்கள் படிக்க தேவையில்லை, சும்மா பாருங்கள், ஒரு லுக், ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பாருங்கள். ஓகே, இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்கான், கெட்டிங் ஸ்டார்டட், ஆத்தென்டிகேஷன், ரெக்வஸ்ட் யூஆர்எல்னா என்ன, ரெக்வஸ்ட் பேரம்னா என்ன, மல்டிலிங்குவல்னா என்ன. ஸோ அது மாதிரி சும்மா லைட்டாக நீங்கள் அது கொஞ்சம் அப்படியே பாருங்கள், ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான். ஓகே ஃபைன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏபிஐ பார்ட் நம்ம அப்புறம் வரலாம். இப்போ நம்ம யூஐ பார்ட் நம்ம போகலாம். ஓகே, ஸோ யூஐ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எங்கே கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா, இந்த இமேஜஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இமேஜஸ் ஃபோல்டர் நமக்கு தேவைப்படும். இதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக, க்ளவுடு, ட்ரிசிலு. ஸோ என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே எனக்கு இங்கே தான் இருக்குது. என்னென்னலாம் கிளைமேட்ஸ் இருக்க போதோ அதெல்லாம் எனக்கு இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த இமேஜஸ் இது எனக்கு தேவைப்படும். ஸோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் லிப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லிப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்துட்டு 4 ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மாடல்னா ஒன்றும் இல்லை, லைக் ஸோ இந்த ஏபிஐ ரெக்வஸ்ட்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு மாடல் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு போட்டு வச்சிருக்கேன். ஸோ இது மாடல்னா இது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ கிளாஸு, ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி மெத்தட் கால் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஏபி இன்டெகிரேஷன் அப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு கரண்ட் வெதர், அதாவது கரண்டா இருக்கக்கூடிய வெதருக்கு வந்துட்டு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா இது வந்துட்டு மாடல் சொல்லுவாங்க. ஓகேங்களா, லைக் வந்துட்டு இப்போ நம்ம ஓகே இதை பத்தி நம்ம டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வேணாம், கன்ஃபியூஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஸ். ஸோ ஸ்க்ரீன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான்ப்பா, ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்க போகுது. ஹோம் ஸ்க்ரீன் தவிர்த்து வேறு எந்த ஸ்க்ரீனும் இருக்க போகிறது எனக்கு. ஸோ எனக்கு ஹோம் ஸ்க்ரீன், ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் நான் வந்துட்டு எனக்கான லாஜிக்ஸ் எல்லாமே போட போகிறேன். ஸோ சிம்பிள் தான் இது, சிம்பிளான ஒரு லைக் லாஜிக் இருக்கக்கூடிய ஒரு யூஐ தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சர்வீசஸ், இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐ சர்வீசஸ் இருக்குல்ல, அந்த ஏபிஐக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த கால் ஃபெச் டேட்டா ஃப்ரம் வெதர் ஏபிஐ. ஸோ அந்த ஏபிஐ கால் நம்ம பண்ண போகிறோம். இங்கே தான், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் வந்துட்டு இந்த கீக்கு இந்த ஏபிஐ கீயை அசைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஏபிஐ கீக்கு அசைன் பண்ணியிருப்பேன். இந்த கீ தான் எனக்கு வந்துட்டு இந்த வெப்சைட்டில் அவங்க கொடுத்த ஒரு கீ. ஓகேங்களா,
அந்த கீயை நான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலா ஆனா இந்த கீயை நீங்க என்னோட ப்ராஜெக்ட்ஸ்ல இங்க போய் தேடினீங்கன்னா உங்களால பார்க்க முடியாது எங்கேயுமே. ஓகேங்களா? எதனால அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏபிஐ கீ, அப்புறம் ஏதாச்சும் இந்த ஏபிஐ கீ அந்த விஷயம் எல்லாத்தையும் நம்ம ஏதாச்சும் ஒரு கிட்டப்ல நம்ம அப்லோட் பண்ணாலே என்ன சொல்லிடுவோம் அப்படின்னா வந்துட்டு உங்களதுல வந்துட்டு இந்த மாதிரி சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு, ஸோ அதை நீங்க வந்துட்டு ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ நம்மளுமே வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய ஏபிஐ கீயை வந்துட்டு நம்ம ஓப்பனா இந்த மாதிரி கொடுக்கறது வந்துட்டு அது அது வந்துட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா என்னோட ஏபிஐ கீன்ற நான் இங்க கால் பண்ணிருப்பேன். ஆனா இந்த ஏபிஐ கீ நீங்க எங்க பார்த்தாலும் இருக்காது உங்களுக்கு, என்னோட ப்ராஜெக்ட்ல எங்க பார்த்தாலும் இருக்காது. ஸோ அதை நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா கிட் இக்னோர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ கிட் இக்னோர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டப்ல நான் வந்துட்டு என்னோட கோடை புஷ் பண்ண போறேன்ப்பா. புஷ் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயத்தெல்லாம் இக்னோர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஏபிஐ கீ அப்படின்ற அதை நான் ஒரு தனியா ஒரு கிளாஸ்ல வச்சிருந்தேன். அந்த கிளாஸ் அந்த ஃபைலை மொத்தமா நான் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டேன். ஸோ இக்னோர் பண்ணனால எனக்கு வந்துட்டு இங்க எனக்கு வரவே இல்லை, அந்த டேட்டாஸ் எனக்கு வந்துட்டு வரவே இல்லை. ஸோ அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் நம்ம ஏபிஐ கீ வந்துட்டு நம்ம பப்ளிக்கா நம்ம கொடுக்கும்போது நம்ம உஷாரா இருக்கணும். ஸோ இதை நீங்களும் வந்துட்டு மனசுல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று வச்சிருக்கோம். ஓகே, யூட்டில்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. யூட்டில்ஸ்னா யூட்டிலிட்டி. இப்போ நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடிய விஷயம்லாம் இருக்கும்ல, இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்ட் எல்லாம் நம்ம ரீயூஸ் பண்றோம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தனியா ஒரு இதுல வச்சுப்போம், தனியா ஒரு ஃபோல்டர்ல வச்சுப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் வந்துட்டு யூட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி. இது இட் கேன் பி எனி திங். ஓகேவா? இதை நீங்க ரீயூசபிள் காம்போனன்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இல்லை ரீயூசபிள் விட்ஜெட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு யூட்டில்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் இப்படிதான் வச்சிருப்பாங்க, நான் பார்த்த அளவு யூட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால எனக்கும் பழகிடுச்சு இது. ஸோ அதனால நான் யூட்டில்ஸ்னு வச்சிருக்கேன். ஸோ இங்க ஒன்றும் இல்லை, நம்ம ரீயூஸ் பண்ணக்கூடிய அந்த காம்போனன்ட் விட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கும், ரீயூஸ் பண்ணக்கூடிய விட்ஜெட்ஸ். கஸ்டம் கிளிப்பர் இது ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணல. இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கர்வா நான் சொன்னல ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வேலை வந்துருச்சு, வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அதுதான் இது ஆக்சுவலா யூஸ் பண்ணிருக்க மாட்டேனா. மிச்சபடி இந்த டே டீடைல்ஸ் கார்டு, இந்த டே டீடைல்ஸ் கார்டு, ஸோ அந்த டீடைல் எல்லாமே காட்டக்கூடிய அந்த விஷயத்தெல்லாம் ஒரு தனியா ஒரு இதுல போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இதான் நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் எது எப்படி எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா யூஐ பார்ட்ல ஸ்கிரீன்ஸ் அப்புறம் யூட்டில்ஸ், அவ்வளவுதான். இது ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கும். அப்புறம் நாளைக்கு கிளாஸ்ல நாளைக்கு கிளாஸ்ல வந்துட்டு கிளாஸஸ் இருந்துச்சு அப்படி டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏபிஐ நம்ம இன்டெகிரேட் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சதா? இது எப்படி இருக்குன்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்க வந்துட்டு மூணே விஷயம் தான். ஒன்று இமேஜஸ் ஃபோல்டரு, அதுக்கப்புறம் லிப் ஃபோல்டரு. லிப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்த இந்த 4 ஸ்கிரீன்ஸ் இருந்தது, இந்த 4 ஃபோல்டர்ஸ் இருந்தது அப்படின்றது பார்த்தோம். இந்த மாடலும் சர்வீசஸும் வந்துட்டு பார்த்தோன்னா ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்றதுக்கான வந்துட்டு ஃபோல்டர்ஸ். ஸோ அதனால அது இப்போதைக்கு நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கிரீன்ஸ் அண்ட் யூட்டில்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயின் டாட் ஆஸ் யூஷுவல் எப்பயுமே அது தேவைப்படும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இமேஜஸ், லிப், ஸோ தென் வந்துட்டு என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா பப்ஸ்பெக்கியா, இதுல நம்ம என்னெல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. கூகுள் ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன், HTTP பேக்கேஜ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த HTTP பேக்கேஜ் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ஏபிஐ கால் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஏபிஐ கால் நம்ம பண்ணணும்னாலே இந்த HTTP பேக்கேஜ் நமக்கு தேவைப்படும். இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், ஏபிஐ கால் பண்றேன். ஸோ அதனால எனக்கு வந்துட்டு HTTP தேவைப்படும். ஏபிஐ கால் ரெண்டு பேக்கேஜ் மூலியமா பண்ணலாம். ஒன்னு HTTP, இன்னொன்னு வந்துட்டு கெட்னு ஒன்று இருக்கும். ஸோ கெட்டக்ஸ் அது இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணலாம். இன்னொன்று HTTP வச்சு பண்ணலாம். ஸோ HTTP வச்சு பண்ணா கொஞ்சம் அது மோர் சிம்பிளர் வே. ஸோ அதனால நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு டிபெண்டன்சி நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். Flutter create weather API. நம்மளால கேப்ஸ்ல கொடுக்க முடியாது நேம் தான். ஓகேங்களா? ஓகே, 25 இருக்கா?
ஓகே கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ரெக்கார்டிங்ஸ் ஓடுதா? ஓகே ஓகே கிரியேட் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரிக்குள்ள போறேன். ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸிஸ்டிங் யூஸ் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். இப்போ அப்புறம் கிட்டிக்னு சொன்னல, ஸோ அந்த ஃபைல் இங்கே இருக்கும் பாருங்களேன். இதில் நான் இதெல்லாம் இக்னோர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்க. இங்கே நான் வந்துட்டு கீழே இருக்கும் பாருங்க. இங்கே நான் வந்துட்டு லிப்பில் சர்வீசஸ் ஓகேங்களா, அந்த ஃபோல்டரில் ஏபிஐ கான்ஸ்ட் டாட் டாட், அதாவது ஏபிஐ கான்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு ஃபைல் இருக்கு. அதை நான் இக்னோர் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட இந்த ப்ராஜெக்டை ரீட் பண்றவங்களுக்கு புரியும். ஓகே அங்கே ஏபிஐக்குன்னு ஒரு விஷயம் கால் பண்ணியிருக்கான், ஆனால் அது எங்கேயுமே வந்துட்டு இல்லையே அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியும். ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, சரி அவன் இக்னோர் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு இந்த டாட் கிட் இக்னோர் போவான், போய் பார்ப்பான். சரி ஓகே இங்கே ஏதோ வந்துட்டு இந்த ஏபிஐ கான்ஸ்டன்ட், ஓகே ஸோ இது ஏதோ வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கான், இக்னோர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரியும். ஓகே ஸோ அப்போ அதில் தான் ஏபிஐக்கு இருக்கு போல, ஸோ அதனால தான் இக்னோர் பண்ணியிருக்கான் அப்படின்றது அவனுக்கு புரியும். ஓகே தான். ஸோ இந்த டாட் கிட் இக்னோரில் வந்துட்டு எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம இக்னோர் பண்ணுமோ, ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ இது கிட்டப் வந்துட்டு தெரியும்ல, இதுக்கு கிட்டப் பற்றின அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல உங்களுக்கு. லைக் எப்படி நம்ம வந்துட்டு கிட்டப்ல ரெப்போ கிரியேட் பண்ணோம். இருக்கு. தெரியும் ப்ரோ. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ரன் பண்ணிடலாம். lib main dot dot. ஓகே அப்ளிகேஷன் கனெக்ட்ல தான் இருக்கு, சாரி மொபைல் கனெக்ட்ல தான் இருக்கு. ஸ்டார்ட் டீபக்கிங் கொடுத்துட்டேன். ஓகே ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே மீன்வைல் நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒன்று வந்துட்டு என்ன இருக்குன்னா ஸ்க்ரீன்ஸ்க்கு, அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா யூட்டில்ஸ்க்கு. ஓகே ஸ்க்ரீன்ஸ்க்கு ஒன்று, யூட்டில்ஸ்க்கு ஒன்று, இது ரெண்டுத்துக்கு நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பாய்லர் பிளேட் கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் F, சாரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்துட்டு ரெஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு வாட்டி, அந்த கலர் அந்த எக்ஸ்ட்ரிங் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்துட்டு இந்த ரெஜெக்ட்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரெஜெக்ட்ஸ் ஓகேங்களா. இது யூஸ் பண்றது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த கமெண்ட் லைன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு செலக்ட் ஆகும். இப்போ பாருங்க இது டிஃபால்ட்டா இங்க எதுவுமே நம்ம சூஸ் பண்ணோம், இது வந்துட்டு இதுல இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதே மாதிரி எங்கேயாச்சும் இருக்குமா, கேரக்டர்ஸ் இருக்குமான்னு செக் பண்ணும், வேர்ட் கேரக்டர்ஸ் இருக்குமான்னு செக் பண்ணும். இல்லாதனால நோ ரிசல்ட்ஸ் காட்டுது. இப்போ பாருங்க நான் வந்துட்டு இங்க தேர்டா பாருங்க யூஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டேன், அப்படின்னா ரெஜெக்ட்ஸ். இப்போ இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணணும்னு பாத்தீங்களா, எது எதெல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகுதோ அது எல்லாமே வந்துருச்சு. இப்போ எல்லாமே எனக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ரீப்ளேஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் H யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு வேல்யூவா ரீப்ளேஸ் பண்ணும் ஓகேங்களா. பாருங்க எனக்கு மொத்தமா ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த இதை கிளிக் பண்ண போறேன். ஸோ ரீப்ளேஸ் ஆகும், எல்லாமே ரீப்ளேஸ் ஆயிடும், அவ்வளவுதான் ஃபைன். இப்போ நான் கண்ட்ரோல் S கொடுத்துட்டேன். ஸோ ஆர்கனைஸ்டா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த கவுண்டர் அப்ளிகேஷன் இதையும் நான் க்ளோஸ் பண்ண போறேன். ஓகே சார்ஜ் ஓகே. ஓகே ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு பார்க்கலாம், நம்ம அங்க என்ன பண்ணிருக்கோமோ அதே தான் சேம் இங்க ஃபாலோ பண்ண போறோம்.
அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கா? ஓகே ஃபைன். லிப் மெயின் டாட்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம மெயின் டாட் ஃபைல் மட்டும் தான் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. சிம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னே வந்துட்டு நம்ம கூகுள் ஃபாண்ட்ஸ் அந்த பேக்கேஜ் நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்க. இம்போர்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நான் இம்போர்ட்னு நான் சொன்னா நீங்க அந்த டேர்ம் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த கரண்டா இருக்கக்கூடிய இந்த கிளாஸ்ல இம்போர்ட் பண்றதுன்றது தான் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளால டைரக்டா நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த பேக்கேஜ் அந்த டிபெண்டன்சியை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்றது பாத்தீங்கன்னா pubspec.yaml இருக்கு. ஸோ இதுல கண்ட்ரோல் ஷிஃப்ட் பி கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த pubspec assist அப்படின்றது ஒரு எக்ஸ்டென்ஷன். ஸோ அது யூஸ் பண்ணா நமக்கு இந்த மாதிரி சஜஷன் காட்டும். இதை நான் வந்துட்டு கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு கூகுள் ஃபாண்ட்ஸ் கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். ஓகே, அவனே சஜஷன் காட்டுறான் கூகுள் ஃபாண்ட்ஸ் என்னென்னலாம் வந்துட்டு கண்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் எனக்கு தேவை. ஸோ கிளிக் பண்றேன். எனக்கு கூகுள் ஃபாண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன் கவர்மெண்ட் ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஸ்டாப் பண்ணிடுறேன். லேப்ல சார்ஜ் இல்லாதனால சிபியூ பவர் ரொம்ப கன்சியூம் ஆகிறதுனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன். இங்க கண்ட்ரோல் எஸ் பண்ணிட்டு கொடுத்தோன்னா என்ன ஆகுது, இந்த ஃபிளட்டர் பப்கேட் அப்படின்ற கமெண்ட் வந்துட்டு இன்டர்னலா ரன் ஆகுது. இதை நம்ம வந்துட்டு நம்மளே மேனுவலா ரன் பண்ணணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க டெர்மினல் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டெர்மினல்ல போயிட்டு ஸோ ஃபிளட்டர் பப்கேட் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலா ரொம்ப சார்ஜ் இல்லாதனால ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு சில டைம் நல்லா இருக்கு, பட் ஆனால் ஒரு சில டைம் ப்ராப்ளம். ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணியும் ஸோ இந்த மாதிரி ரன் பண்ணலாம். நம்ம வந்துட்டு இந்த மேனுவலாக நம்ம வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் ரன் பண்ணாலும் இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ளட்டர் பப்கேட்னா இது வந்துட்டு இந்த பப்ஸ்பெக்ல இருக்கக்கூடிய இந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு கெட் பண்ணும். ரிசால்விங் டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்துட்டு கெட் பண்ணி வச்சிரும். இதெல்லாம் நம்மளோட கண்ணுக்கே தெரியாது. இதெல்லாம் உள்ள இன்டர்னலாக அவங்களே வச்சிருப்பாங்க. நம்ம இந்த டிபெண்டன்சிலாம் நம்ம ஆட் பண்ணல. ஸோ இதெல்லாம் இன்டர்னலாகவே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, மீன்வைல் இங்க நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஓகே, இந்த டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலா இங்க என்ன பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? டீபக் ஷோ செக்டு மோட் பேனர் ஃபால்ஸ். எனி ஐடியா? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே. சோ இது ஆக்சுவலா வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, டீபக் அதானே ப்ரோ? அதேதான். ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷன் நம்ம டீபக் மோட்ல நம்ம ரன் பண்றதுனால பாத்தீங்கன்னா அந்த டீபக் அந்த லேபிள் கிடைக்கும், ஷோ ஆகும். லைக் வந்துட்டு பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்ல இங்க ஒரு லேபிள் மாதிரி தெரியும், டீபக் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நான் ஃபால்ஸ் நான் யூஸ் பண்ணா போதும், அந்த பேனர் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த தீம் டேட்டா டிஃபால்ட்டா உள்ளதுதான். ஸோ இதுல யூஸ் மெட்டீரியல் 3 வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது என்னன்னா வந்துட்டு மெட்டீரியல் 3, அதாவது ஃபிளட்டர் 3. ஓகேங்களா, ஃபிளட்டர் வெர்ஷன் 3 தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்துட்டு நிறைய அனிமேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அனிமேஷன்ஸ் அப்புறம் வந்துட்டு யூஐ வந்துட்டு என்ஹான்ஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம டிஃபால்ட்டா வந்துட்டு ட்ரூல இருக்கும். நம்ம இல்லை வேணாம் எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அப்படின்னா நம்ம ஃபால்ஸ் நம்ம யூஸ் பண்ணா நம்ம இந்த யூஸ் மெட்டீரியல் 2, அதாவது இது கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிடும் எல்லாமே. ஸோ நான் இங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற மாதிரியே ஆயிடும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் தீம், அதுதான் நம்மளோட அந்த தீம் வந்துட்டு ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அது எனக்கு எந்த தீம்ல எனக்கு வேணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேங்க. பாப்பின்ஸ்ல தான் வேணும் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கூகுள் ஃபாண்ட் இந்த பேக்கேஜ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு பாப்பின்ஸ் டாட் டெக்ஸ்ட் தீம் நான் யூஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஹோம்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஹோம் ஸ்க்ரீன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் என்ன ஓடுதா இல்லை? ஓகே, சார்ஜரை ரிமூவ் பண்ணிடுறேன், ஸ்பீடா வச்சு கொஞ்சம். ஓகே, 1 மினிட். சிபி யூட்டிலைசேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க.
ஓகே, குரோம்ல 3 டேப்ஸ் இருக்கா? ஆமா. ஓகே, ஓகே. கூகுள் குரோம் தான் ஆக்சுவலா பாத்தீங்களா பயங்கரமா கன்சியூம் பண்ணுது. ஓகே, ஓகே. கூகுள் மீட்னால. ஆஹா, இல்ல அதையும் தாண்டி விஎஸ் கோட் தான் கன்சியூம் பண்ணுது. ஓகே, ரைட்டு. சிபிஐ யூட்டிலைசேஷன் பாருங்க. சரி, விடுங்க விடுங்க. இது எங்க தான் அதிகமா போகுது? கூகுள் மீட் தான் அதிகமா போகுது. ஓகே, ஓகே. ஸோ ரன் ஆகட்டும் அப்ளிகேஷன். ஓகே, நம்ம வந்துட்டு கோட்ல நம்ம பார்க்கலாம் அதளவு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்துட்டு நான் காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவர் ரைட் இப்போ நமக்கு அப்ளிகேஷன் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்றது நமக்கு வந்துட்டு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த கூகுள் இது வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு நமக்கான இந்த டிபெண்டன்சி கிடைச்சோன்னா இருங்க லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது லோட் ஆயிட்டு இருக்கப்போ நான் என்ன பண்ண போறேன், இது மூலியமா கிளிக் பண்ணிட்டு குவிக் ஃபிக்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இம்போர்ட் பண்ண சொல்லும். அந்த இது கூகுள் ஃபான்ஸ் அதை இம்போர்ட் பண்ண சொல்லும். அது பாருங்க, குவிக் ஃபிக்ஸ் இம்போர்ட் பண்றேன். இம்போர்ட் பண்ணோன்னே எனக்கு இந்த எரர் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஹோம் ஸ்கிரீன் இருக்குல்ல. ஸோ இந்த ஹோம் ஸ்கிரீன் வந்துட்டு இப்போ நம்ம புதுசா நம்ம கிரியேட் பண்ண போறோம். இந்த ஹோம் ஸ்கிரீன் எதுக்குள்ள இருக்குன்றத பாருங்க. எதுக்குள்ள இருக்கு? மேல. ஸோ இந்த வெதர் ஆப்ல இந்த ஸ்கிரீன்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் இந்த ஹோம் ஸ்கிரீன் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ஹோம் ஸ்கிரீன் போறேன். சாரி, ஸ்கிரீன்ஸ் போறேன். ஸோ ஸ்கிரீன்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் ஒன்னே ஒன்று இருக்கு. ஸோ இதுதான் ஃபுல்லா பெருசா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ நம்ம மொத்தமா நான் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ண போறது இல்லை. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நேமிங் கன்வென்ஷன் மட்டும் பார்த்து. ஓகே, இந்த ஃபைல் நேமிங் கன்வென்ஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து நான் டெமோக்கு நான் காட்டும் போது நான் பாட்டு சும்மா சம்டைம்ஸ் இது ஃபைல் அந்த நேம்லாம் கொஞ்சம் வந்துட்டு கன்வென்ஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணாம ஏதாச்சும் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் ஆனால் ஃபைல் நேமிங் கன்வென்ஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்மளோட கோடை இன்னொரு டெவலப்பர்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஓகே நம்மளை பத்தி தெரியும். ஓகே, ஒரு ப்ராப்பரான டெவலப்பர் அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த கன்வென்ஷன்லாம் மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். லைக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்கிரீன் 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், அண்டர் ஸ்கோர் வச்சு நான் வந்துட்டு செக்ரிகேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்துட்டு ஹோம், அந்த செகண்ட் வேர்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் அப்படின்ற மாதிரி நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் வர மாதிரி, மேக்ஸிமம் 3 வேர்ட்ஸ் வர மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு மேலனா அது வந்துட்டு அவ்வளவா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு, நமக்கே ரீட் பண்றதுக்கு இதுவா இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இங்கே ஸ்க்ரீன்ஸ் நான் கொடுத்துட்டேன். இது ஸ்க்ரீன்ஸ் ஃபோல்டருக்குள்ள தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்படின்னு இருக்கிறப்போ நான் இங்கே ஹோம் ஸ்க்ரீன் நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஹோம் டாட்னே நான் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த கன்வென்ஷனுமே கொஞ்சம் நம்ம பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும். அப்படியும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்ட்ரிக்டா. ஃபாலோ பண்ணாதான் ஓகே நம்ம ஒரு குட் டெவலப்பர் அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீன் கால் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்கேஃபோல்ட் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். லோட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கான்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்துட்டு அனாலிசிஸ் ஆப்ஷன்ஸ் டாட் யாமல் இங்கே போகிறேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரெஃபர் சிங்கிள் கோட்ஸ் வந்துட்டு ட்ரூல இருக்கு. அதாவது நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்தா வச்சுக்கோங்களேன், அவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, நீங்க சிங்கிள் கோட்ஸே வந்துட்டு நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சஜஷன் காட்டுவான். ஸோ அது ட்ரூல இருக்கு. எனக்கு அது வேணாம், எனக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்தா டபுள் கோட்ஸ் தான் இருக்கணும், சிங்கிள் கோட்ஸ்னா சிங்கிள் கோட்ஸ் இருந்துட்டு போட்டோம். அதனால நான் இது ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். அந்த சஜஷன் எனக்கு தேவை கிடையாது. ஸோ ப்ரெஃபர் கன்ஸ்ட்ரக்டர் இதுவும் எனக்கு வந்துட்டு காட்ட தேவை கிடையாது. ஸோ அதனால ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த போயிருக்கும். ஓகே, அந்த வார்னிங்ஸ் போயிருக்கும். ஓகே, ஆக்சுவலா ரொம்ப டைம் எடுக்குது அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு. சொல்லுங்க ப்ரோ. ஆனா போன ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம இப்ப இந்த ப்ரெஃபர் கான்ஸ்ட்னா ஃபால்ஸ் கொடுத்தோம் ப்ரோ. ஆமா ப்ரோ. ரெக்கார்டிங்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட்
முடிஞ்சு இன்கேஸ் இப்ப நம்ம டிப்ளாய் ஆ பண்றோம்னா ஆமா ஆமா அதெல்லாம் ட்ரூ கொடுத்து மாத்தணும் சொன்னீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ஆமா ப்ரோ. அது வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட் நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ல ஸோ அதனால இதுக்கெல்லாம் நமக்கு அவ்வளவா நம்ம தேவை கிடையாது. இந்த அப்ளிகேஷன் நமக்கு வந்துட்டு எஃபிஷியன்டா இருக்க போது இருந்தே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இல்ல. 1 மினிட் இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. பட் ஆனா இப்போ நம்ம ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்துட்டு ரிலீஸ் மோட் போகுது, பிளே ஸ்டோர்ல நம்ம டிப்ளாய் பண்ண போறோம், ஒரு நிறைய பேர் நம்ம யூசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் அப்ளிகேஷன் நான் பண்ணிட்டேன். ஓகே, என் அப்ளிகேஷன்ல ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே இருக்கு, எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும், இதுல போயிட்டு நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஒன்னொன்னா. இதுல வந்துட்டு இவன் வந்துட்டு சொல்லிருப்பான், இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த மெத்தட் நேம் வந்துட்டு இப்படி கொடுங்க அப்படி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதை நம்ம முடிச்சிடணும். முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அனாலிசிஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இதுல வரணும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டா எப்படி இருந்ததோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? லைக் வந்துட்டு மொத்தமா இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிடணும். கமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இதுல என்னென்ன இதை வந்துட்டு சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இது ஆப்லயே நமக்கு வந்துட்டு காட்டும். இந்த ப்ராப்ளம்ஸ்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இங்க பாருங்க, இங்க வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல நீங்க கான்ஸ்டிங் ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். ஸோ ஜஸ்ட் நாங்க போயிட்டு அந்த கான்ஸ்ட் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, இதை ஹோவர் பண்ண போறேன். ஹோவர் பண்ணிட்டு ஆட் கான்ஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொடுக்க போறேன், ஆட் கான்ஸ்டன்ட் இருக்கும், அதை நான் கிளிக் பண்ண போறேன், எனக்கு அந்த கான்ஸ்ட் ஆட் ஆயிட போகுது. ஓகேவா? ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரிலீஸ் மோட்ல போகும்போது கொஞ்சம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் எஃபிஷியன்டா இருக்கணும்ன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகேவா ப்ரோ? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. நம்ம எதுக்கு நம்ம லாஸ்ட் டைம் அந்த ஃபயர் நோட்ஸ் அப்ளிகேஷன் நம்ம எதுக்கு நம்ம பண்ணல அப்படின்னா, இப்போ நம்ம அது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தானே நம்ம அதை பண்ணோம். ஸோ அதனால அது நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதனால நமக்கு அது நமக்கு தேவை கிடையாது. இதுவே இப்போ நான் அதே ஆப் சேம் ஆப்பை வந்துட்டு நான் பிளே ஸ்டோர்ல டிப்ளை பண்ண போறேன் அப்படின்னா அப்ப நான் யோசிக்கலாம், அதை பத்தி நான் யோசிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே 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 ஃபைன். ஹோம் ஸ்கிரீன் வந்துட்டு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா 9:30 ஆயிடுச்சு இந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்குள்ள. ஓகே ஃபைன். ஓகே, நம்ம இது குயிக்கா நம்ம பார்த்துடலாம் நான் என்ன பண்ணிருக்கேன்றது. இப்போதைக்கு எங்கிருந்து திரும்ப பேஸ் ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாக். ஓகே ப்ரோ, ஆக்சுவலா நீங்க தான் நினைக்கிறேன், நீங்களா இல்ல வித்யாஷினியா தெரியல, யாரோ கேட்டீங்க. லைக் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஒரு விட்ஜெட்டுக்கு மேல இன்னொரு விட்ஜெட்டை நம்ம எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்களா ப்ரோ ஃபர்ஸ்ட்? ஆமா ப்ரோ. அதுக்கு நான் ப்ரோ. ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ. சோ அதுல நீங்க என்ன கேட்டிருங்க, ஒரு விட்ஜெட்டுக்கு மேல இன்னொரு விட்ஜெட் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க. நான் அதுக்கு ஸ்டாக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். சோ அதை நான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா பாருங்க, ஸ்டாக்ல வந்துட்டு சில்ட்ரன், அதாவது ரோல சில்ட்ரன் இருக்கும்ல, அதே மாதிரிதான் ஸ்டாக்லயே சில்ட்ரன் இருக்கு. நான் இங்க பாருங்க சைஸ் பாக்ஸ் நான் கொடுக்குறேன். இங்க எல்லாமே நான் பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு எல்லாமே என்ன பண்ணிருப்பேன், எல்லா டிவைஸோட ஹைட் விட்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணிருப்பேன். ஸோ ஹைட் வித் கொடுத்துட்டேன், ஃபுல் ஹைட்டு ஃபுல் வித்து. அப்புறம் இமேஜ் டாட் அசெட்ல இருக்கக்கூடிய அந்த இமேஜ் எடுக்கிறேன். அப்புறம் இந்த கரண்ட் அவர்ன்றது இப்போதைக்கு நீங்க ரஃபா நீங்க எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அவர். ஓகேங்களா? அது வந்துட்டு லெஸ் தென் 6 அப்படின்னா வந்துட்டு அதாவது லெஸ் தென் 6 ஆர் வந்துட்டு கிரேட்டர் தென் ஆர் 18 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு நைட் இமேஜ் வந்துட்டு ஷோ பண்ணு, இல்ல அப்படின்னா எனக்கு மார்னிங் இமேஜ் வந்துட்டு எனக்கு ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு காட்டுறேன். ஓகேவா ப்ரோ? இது வந்துட்டு லெஸ் தென் 6னா அதாவது 18 வந்துட்டு இது வந்துட்டு மார்னிங் 6. ஓகேங்களா? சாரி ஈவினிங் 6க்கு மேல, அதுக்கப்புறம் மார்னிங் 6க்கு கீழே இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நைட் இமேஜ் ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். இல்லைன்னா எனக்கு வந்து மார்னிங் இமேஜ் ஷோ பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் இது என்ன பண்ணும்னா ஒட்டுமொத்த அந்த ஏரியாவுக்கும் நம்மளோட இமேஜை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடும். ஸோ அதுதான் இந்த பாக்ஸ் ஃபிட் டாட் கவர் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க என்னோட இதுல பாத்தீங்கன்னா தெரியும், 1 மினிட். பேஜ் நாட் ஃபவுண்ட், ஏதாச்சும் மிஸ் பண்றோமா? ஓகே, ஏதோ மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். இப்படியே பண்ணிடலாம். ஓகே, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நான் ஸ்டாக் எப்படின்னா எதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா, இங்க கீழே பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இமேஜுக்கு மேலதான் எனக்கு எல்லா திங்ஸும் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இமேஜ் விட்ஜெட்டுக்கு மேலதான் எனக்கு எல்லா விட்ஜெட்ஸும் இருக்க போகுது. ஸோ அதனால நான் இங்க ஸ்டாக் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா ப்ரோ? ஸ்டாக்ன்றது எப்படி இருக்கும்,
ஸ்டாக்னா இப்போ எப்படி இருக்கும்? இப்போ ஒரு ஸ்டாக் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டாக்ல இப்போ ஸ்டாக்ல ஒரு 10 புக் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு கீழே இருக்கும், அதுக்கு மேல வைக்கிற புக் அதுக்கு மேல, அதுக்கு மேல வைக்கிற புக் அதுக்கு மேல, ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்க வந்துட்டு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வைக்கிற விட்ஜெட் இருக்குல்ல, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நான் வைக்கிறேன்ல விட்ஜெட், சில்ட்ரன்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்ற விட்ஜெட், இது வந்துட்டு கீழே போயிடும். அதுக்கு மேல வைக்கிற விட்ஜெட்டை நான் அது கீழே நான் கூப்பிட போறேன். ஸோ இதுக்கு மேல இன்னொரு விட்ஜெட் வைக்கிறேன்னா, ஸோ நான் ஜஸ்ட் லைக் தட் இதுக்கு மேல நான் கால் பண்ணா இதுக்கு மேல வந்துடும் எனக்கு விட்ஜெட் டேட்டாவானா வந்துடும் எனக்கு. ஓகே ப்ரோ. ஸோ அந்த மாதிரி தான் ஓகே சிம்பிள். ப்ரோ. ஓகே, ஸோ இதுக்கு தான் ஸ்டாக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ இந்த லைன் அளவு உங்களுக்கு வந்துட்டு புரிஞ்சதில்ல, இந்த ஸ்டாக் என்ன பண்ணுது, இந்த இமேஜ் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், இந்த கரண்ட் அவர் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது புரிஞ்சதில்ல உங்களுக்கு? புரிஞ்சுது ப்ரோ. வித்யாவர்ஷினி உங்களுக்கு புரிஞ்சதா? ஆனா அந்த ஸ்டாக் கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலா நம்ம இதெல்லாம் நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ரோஸ் பார்த்திருப்போம், காலம்ஸ் பார்த்திருப்போம், அந்த மாதிரி. அதாவது மல்டிபிள் லிஸ்ட் ஆஃப் விட்ஜெட் வந்துட்டு உள்ள வச்சு இந்த சில்ட்ரன் இருக்கக்கூடிய விட்ஜெட்ல ரோஸ் பார்த்திருப்போம், காலம்ஸ் பார்த்திருப்போம், அப்புறம் ரேப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும் விட்ஜெட். இப்போ நான் சில்ட்ரன்ல வந்துட்டு ஒரு விட்ஜெட்ல இன்னொரு விட்ஜெட் பாஸ் பண்றேன் பக்கத்துல அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு சைஸ் பாக்ஸ் பாஸ் பண்றேன், பக்கத்துல கீழே ஒரு சைஸ் பாக்ஸ் பாஸ் பண்றேன் அப்படின்னா, ரெண்டு சைஸ் பாக்ஸும், அதாவது இதுக்குள்ள இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு இமேஜும் வந்துட்டு மேல மேல இருக்காது, எனக்கு பக்கத்து பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாக் மாதிரி மேல மேல வரணும் அப்படின்னா நான் என்ன யூஸ் பண்ண போறேன்? ஸ்டாக் விட்ஜெட் நான் யூஸ் பண்ண போறேன். இது யூஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்டா போடுற விட்ஜெட் இப்போ லைக் வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் தான். ஒரு வந்துட்டு ஒரு ஸ்டாக் வச்சுக்கலாம், ஒரு வந்துட்டு லைப்ரரியில வந்துட்டு இருக்கும் பாத்தீங்களா, லைப்ரரியில வந்துட்டு ஷெல்ஃப் வச்சுக்கோங்களேன், ஷெல்ஃப் வச்சுக்கோங்க. நம்ம புக்கை வந்துட்டு நம்ம இப்படி நம்ம வைக்கிறோம், அதாவது நம்ம வெர்டிக்கலா வைக்காம ஹரிசான்லாம் நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்கு மேல புக்கு, அதுக்கு மேல இன்னொரு புக்கு, அதுக்கு மேல இன்னொரு புக். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விட்ஜெட் நான் போடுறேன் அப்படின்னா, அந்த விட்ஜெட் வந்துட்டு கீழே வந்துடும், அதுக்கு மேல இன்னொரு விட்ஜெட் போடணும்னா அந்த விட்ஜெட் அதுக்கு அந்த விட்ஜெட்டுக்கு மேல வந்துடும். ஓகேங்களா? புரியுதா? இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் புரியுது. நான் ஸ்டாக் மாதிரி ஒர்க் ஆகுது. அதேதான். சோ இந்த இடத்துல நான் எதுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, எனக்கு பேக்ரவுண்ட்ல ஒரு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இமேஜுக்கு மேலதான் எனக்கு இது ஃபுல்லா வேணும், ஃபுல்லா இந்த விட்ஜெட் வேணும். சோ அதனால நான் யூஸ் பண்ணிருக்கேன் இங்க ஸ்டாக். ஓகேங்களா? புரியுதா? ஓகே ஓகே. இதுக்கு தான் நான் வந்து ஸ்டாக் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா அலைன். ஸோ அலைன் வந்துட்டு ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, குறிப்பிட்டு இந்த டாப் சென்டர்ல அலைன் பண்றது, டாப் லெஃப்ட்ல அலைன் பண்றது. ஸோ இந்த அலைன் பண்றதுக்கு நம்ம அலைன்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம ரன் பண்ணிட்டு நம்ம எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கும்போது நம்ம பக்காவா நம்ம பார்த்துடலாம் அதை பத்தி. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பக்காவா சரி, ஓகே. மிச்சதெல்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதான் வந்துட்டு புரியும். ஸோ அதனால வந்துட்டு இப்போதைக்கு ஓகே, இந்த ஸ்டாக் அளவு உங்களுக்கு புரிஞ்சது இல்ல ரெண்டு பேருக்கும்? ஓகே ஓகே. சரி, ஓகே. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு நம்ம இதோட நம்ம வந்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம், யூஐ நம்ம பார்க்கலாம் கிளியரா, என்னென்ன எப்படி ஒர்க் ஆகுது இந்த யூஐலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, பாருங்க எப்போ ரன் ஆகுது பாருங்க. ஐயோ. சரி, ஓகே. சரி, நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஓகேண்ணா. பாய் ப்ரோ. பாய் ப்ரோ. பாய்ப்பா.